ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கரைகாணா அறிவு கடலினுடைய முகடேறி முழு பேற்று குன்றேறி நிற்கும் மெய்வழி சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்துநாயகம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் அந்த தெய்வ திருவசனம் எம்மபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 33 பக்கம் 64. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உன் பிரயோசனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள ஒரு குரு சந்நிதியில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது. புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ இச்சபையில் சேருகிறாய். அத்தனி தலைமை சிறப்பை உன் தலையில் பதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். அதற்கு வேண்டிய மெஞ்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகின்ற கலாசாலையே எமது மெய்க்கல்வி கலாசாலை என்று நம்முடைய தேவகோமான் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமான் அவர்கள் நாம எல்லாருமே இந்த மெய்வழி சபையில சேர்ந்திருக்கிறோம். எதுக்காக சேர்ந்திருக்கிறோம்? ஏதாவது ஒரு பலனை கருதி தானே சேர்ந்திருப்போம். அது என்ன பலன்? என்ன பலன் பெறுவதற்காக நாம இந்த மெய்வழி சபையில சேர்ந்திருக்கிறோம்? இங்க நமக்கு ஒரு கல்வி கற்பிக்கப்படுகிறது. கற்பிக்கப்படுகிறது அல்ல, உணர்த்தப்படுகிறது என்று பெருமானவங்க அருளி செய்யறாங்க. இங்க ஒரு மெஞ்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகின்ற கலாசாலையே எமது மெய்க்கல்வி கலாசாலை. கல்வியை உணர்த்துவது, அப்படி இங்க ஒரு கல்வி உணர்த்தப்படுகிறது. அப்படி உணர்த்துகிற கல்வி நமக்கு என்ன சிறப்பை தருகிறது? நாம சேர்ந்து இருக்கிற இந்த சபையில நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பது பற்றி பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. இந்த மெய்வழி சபையில நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை அடைவதற்காகத்தானே சேர்ந்திருப்போம். அப்ப அது என்ன பிரயோஜனம்? எல்லாருமே உலகத்துல ஒரு இறைவனை வணங்குவாங்க, ஒரு பிரயோஜனம் கல்வி தான் வணங்குவாங்க. என்ன கேட்பாங்க? நல்லா இருக்கணும். பிரயோஜனம்ங்கிறது நல்லா நான் 4 வீடு கட்டி நிறைய நகை நட்டோட நல்ல வகை வகையாக சாப்பிட்டு 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 தூங்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதா பிரயோஜனம்? அது பிரயோஜனம் அல்ல. உன்னுடைய பிரயோஜனம் அது இந்த தூலத்துக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். நாம இந்த தூலம் என்பது நாம இல்ல. இந்த தூலத்துல நாம குடி இருக்கிறோம். அப்ப நமக்குரிய பிரயோஜனம் எது? உன் பிரயோஜனம் அப்படின்னு பெருமானவங்க அதனாலதான் இங்க குறிப்பிடாங்க. உன் பிரயோஜனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள. அப்போ அந்த பிரயோஜனம் என்பது உன்னது, உன்னுடைய தெய்வீகம். பெருமானவங்க எப்பயும் அருளி செய்வாங்களே, உன்னோட தாயாதி சொத்து அதை நீ காணா போட்டுட்ட. உன் பாட்டையும் போட்டேன் முதல்ல அதை தொலைச்சிட்டான். குருக்கள்மார்கள் எல்லாம் சேர்ந்து தொலைச்சிட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்வாங்க. இப்போ இன்னைக்குமே நமக்கு எப்பயும் போல அந்த ஒலி நாடாவுல நாம என்ன பேச வர்றோமோ அதை பத்தி பெருமானவங்க எடுத்து நமக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்குமே அதைதான் சொன்னாங்க. நான் எதுக்காக பேச வந்திருக்கேன், இவ்வளவு நேரம் நான் பேசினேனே, என்ன வந்தது உங்களுக்கு? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணுமே. என்ன பிரயோஜனம் அப்படியே நமக்கு தெரியல. என்ன கேட்கிறோம், அவங்க பேசினதுல நமக்கு என்ன பிரயோஜனம் எதுவுமே தெரியாம இருக்கிற நம்மளுக்கு பக்குவமா எடுத்து சொல்றாங்க. நீ திருநீர் பூசுறது வெறும் சாம்பல் அள்ளி பூசுற, இது நகல் தானே அப்படிங்கிறத எவ்வளவு பக்குவமா, இது நீ ஒரு அசலை அடையிற வரைக்கும் இத பூசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா கடைசி வரைக்கும் இதையே பூசிக்கிட்டு இருக்கலாமா? கடைசி வரைக்கும் இதையே பூசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த யமன்
இப்படி நகல்லே இருந்தீனா கடைசி வருவானே ஏமன், அவன் நகலாவா வருவான், அவன் அசலா வந்துருவானே. அப்போ அந்த அசலான ஒரு பிரகாசம் பொருந்திய ஒரு திருநீற்றை பூசி விடுகிற ஒரு ஜீவன் முத்தர் உனக்கு வேணுமே. அது எப்பயாவது ஒருக்கதான் நடக்கும். இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது எழுத்துல தானே உன்னுடைய எண்ணம் போகுது. இந்த எழுத்து உண்டாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? அதுக்கு முன்னால அந்த பஞ்சாட்சரம் இல்லையா? அந்த அசல் பஞ்சாட்சரம் அது எங்க? அந்த அசல் விபூதி எங்க? அத பூசணுமே. அந்த யமன் வரம்புள்ள அந்த நீ செய்யணுமே. இது எல்லாருக்கும் தேவையே. ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த சாவுடைய நேரத்துல அந்த வித்து நசுங்கி வெளியேறுமே. அது வெளியேறாம காப்பாத்துறதுக்கு ஒரு சுவிட்ச் உனக்கு வேணுமே. ஒரு பிரம்ம பிரகாச சுவிட்ச் நமக்குள்ள போட்டுட்டாதான் அந்த நம்முடைய பிரயோஜனத்தை அடைய முடியும், நம்முடைய தெய்வீகத்தை அடைய முடியும். அந்த சுவிட்ச் தான் நம்முடைய ஜீவ விட்டு வெளியேறாம சிதறிவிட செய்யக்கூடிய ஒரு சுவிட்சாக இருக்கிறது என்பதையெல்லாம் பெருமான் அவங்க இன்னைக்கு அருளி கொடுத்தாங்க. அப்போ அதுதான் நம்முடைய பிரயோஜனமாக இருக்கிறது. அது நம்முடைய சொந்த சொத்தாக இருக்கிறது. அந்த சொத்துக்கு பேரு இந்த திருவாக்கியத்துல ஆத்ம சாந்தி அப்படின்னு கொடுக்குறாங்க. புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ இச்சபையில் சேர்கிறாய். அப்போ இந்த புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தி, ஆத்ம சாந்தி என்கிற ஒரு புராதன வாழ்க்கையில தான் நாம இருந்தோம். அதை அடையணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்ப அடையல, அந்த சாந்தியை தொலைச்சிட்டோம். சாந்தி இல்லாம இப்ப இருக்கிறோம். அந்த சாந்தியை மீண்டும் அடைவதற்காக இந்த சபையில் நீ சேருகிறாய். அதுதான் ஒரு தனி தலைமை சிறப்பு, உன் தலையில பதிக்கிற சிறப்பு. இந்த தலை இந்த நகலையே பூசிக்கிட்டு இருந்தா அசலா வந்துருவானே ஏமன், இந்த தலை வீணா போயிருமே. அப்போ இந்த தலையை அழித்தலையை அழியா தலையாக, பவத்தலையை தவத்தலையாக, புழுத்தலையை வைரத்தலையாக மாற்றுவதற்காக பெருமானவங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத, அதுல உன் தலையில உன்னை பதிக்கணும். உன் தலையில அந்த ஒரு புராதன வாழ்க்கையை உன் தலையில் பதிக்க வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய விஞ்ஞான பெரும் கல்வியை உனக்கு உணர்த்த வேண்டும். கல்வியை கற்பிப்பதல்ல, உணர்த்தணும். நாம உணரணும். அப்படி உனக்கு உணர்த்தி அதை உன் தலையில் பதிப்பதற்காகவே நாம் வந்திருக்கிறோம் என்று பெருமானவங்க அருளி செய்றாங்க. அப்போ புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தி அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த புராதன வாழ்க்கை எப்படியாக இருந்தது? நாம அந்த ஆத்ம சாந்தி என்று சொல்லப்பட்ட ஒரு புராதன வாழ்க்கையில தான் நம்ம இருந்தோம். இப்போ அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம். அதை திரும்ப அடைய வேண்டும். அந்த புராதன வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, நாம ஈசனோட ஈசனா கலந்துதான் இருந்தோம். இன்னைக்கு பிரிஞ்சு வந்திருக்கிறோம். திரும்பவும் அந்த புராதன வாழ்க்கையாகி அந்த ஆத்ம சாந்தியை அடையணும். ஈசனோட நாம கலக்கணும். அதான் நமக்கு பெருமானவங்க மான்மியத்துல அந்த திருப்பத்தூர் கோட்டைச்சுவர் பிரசங்கத்துல எடுத்து கொடுப்பாங்க. நாமெல்லாம் ஒன்னாத்தானே இருந்தோம் அந்த ஜீவதேக வாழ்க்கையில. இங்க இந்த கலியுகத்துல நீ இந்த கலியவாவின நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நானினா போலே கூசிக்கொண்டு இருக்கிறியே. எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணிவி சோதரரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறுவதை நீ ஆர்வமாக கேள். நாமெல்லாம் அந்த ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகி அந்த மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமலசைனாதி உலா உமாமா மனத்தாள் அலங்கார நடன விகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்துல நாமெல்லாம் ஒன்னாத்தான் இருந்தோம். இங்க வந்துட்டோம். இப்போ ஓர் நிதம் மலம் வல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப்புடமிடும் உடவர் இருவரால் ஒரு கருவறையில அடைக்கப்பட்டு இந்த இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பெரிய மண்ணூர் இலைகள நீயும் வந்துட்ட. நீ வந்துட்டியே, உன்னைய காப்பாத்தணுங்கிறதுக்காக நானும் வந்துட்டேன். அப்போ அந்த ஒன்னா இருந்தோமே, அதுதான் புராதன வாழ்க்கையாக இருக்கிறது. நாம இறைவனோட ஒன்றாக கலந்து அந்த ஜீவதேக நாட்டுல ஒன்றாக இருந்தோமே, அதுதான் அந்த புராதன வாழ்க்கை என்னும் ஆத்ம சாந்தி வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போ அந்த வாழ்க்கையை திரும்ப நாம பெறணும். அதை மறந்துட்டோம். இந்த கலியவாவின நேசபாச பழக்கத்தால் அதெல்லாம் மறந்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப
அதை நினைவூட்டுவதற்காக, திரும்பவும் அந்த ஜீவேச தகை வாழ்வில் நம்மை ஏற்றுவிப்பதற்காக பெருமானவங்களும் நாம வந்துட்டோமே இங்க நம்ம கூட இந்த உலகத்துக்கு வர்றாங்க. வந்து அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்கு அது ஞாபகம் ஊட்டி உன்னை அந்த வாழ்க்கைக்கு திரும்பவும் கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ என் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால், நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா, அந்த அழியாத ஜீவேசத்தகை வாழ்வு, அதுதான் புராதன வாழ்வு, ஆத்ம சாந்தி வாழ்வு. ஆத்மா சாந்தியா இருக்கும் அங்க. இந்த உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய அவர் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நீ பிரார்த்தி பண்ண, அவரவர் வயிறு நிறையணும்னா அவரவர் சாப்பிடணும். ஆத்மா சாந்தி அடைய நாங்க பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா, அவர் என்ன செஞ்சாரு, அவர் செய்யறத வச்சுதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். அப்போ அப்படி உன்னை வந்து அந்த அழியாத ஜீவேச தகை வாழ்வின் ஆத்ம சாந்தி என்று சொல்லப்பட்டு பெறுகின்ற அந்த புராதன வாழ்வில் உன்னை ஏற்றுவதற்காகவே, அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கிறேன். அதுக்குதான் உனக்கு வந்து ஒரு மெய்யிசை இச்சை உனக்குள்ள வச்சு படைக்க பெற்றிருக்கு. வேற மிருகங்களுக்கெல்லாம் மெய்யிசை இச்சை இருக்கா? நம்மளுக்கெல்லாம் மெய்யிசை இச்சை இருக்கிறதுனாலதான் நாம இப்படி கூடி கூடி பேசுறோம், பேசுறத கேட்கிறோம். 10 மிருகங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச முடியுமா? ஒரு வார்த்தையாவது அது காதுல ஏறுமா? கேட்காது. அதான் பெருமானவங்க, உனக்கு வயது தந்ததின் பிரயோசனமாகிய பேரருள் புராதனமாகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே. அந்த மெய்யிசை இச்சை என்பது இறைவனுடைய சொத்து. அதை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க, அமானித பொருளாக நமக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க, மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்காம. இந்த பேசுகிற வல்லமையும் கேட்கிற வல்லமையும் அந்த இறைவனுடைய சொத்தை, இறைவனுடைய அமானிதத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நான் பேசி வருகின்ற வீதி, மூலை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணை கோடிகளில் எங்கும் நின்று கேட்க வந்திருக்கிற. அந்த மெய்யிசை இச்சை இல்லைன்னா நீயும் மிருக மாட்டம் போய்கிட்டே தானே இருப்ப. உனக்கு அந்த இச்சை இருக்கிறதுனாலதானே கேட்கிற. ஆனதினால் நீ கேள் என் சொல்லை. அப்படி கேட்டீன்னா உன்னை அந்த புராதன வாழ்க்கையில நான் ஏற்றி விடுவேன். ஆனதினாலே நான் நீ கேள் என் சொல்லை, அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கிறேன். எதுக்காக நான் வந்திருக்கிறேன்? அந்த ஜீவேசத்தகை வாழ்வை, அந்த புராதன வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்ப இங்க வந்து இந்த தேகமாகிய கூட்டுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிறோம் நாமெல்லாம். இந்த ஆன்மா இந்த தேகமாகிய கூட்டுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கு. இதுல இருந்து விடுதலை பெறணும், முக்தி அடையணும். முக்தி அடைஞ்சி அழகையா தெரியக்கூடாது, இறைவனை சென்று அடையணும், இறைவன் திருவடியை சென்று அடையணும். அதுதான் ஜீவேசத்தகை வாழ்வு. அந்த ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். அப்படி ஆக்க வந்திருக்கேன். இந்த உலகத்துல இன்னைக்கு யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? பெருமானவர்களை தவிர நமக்கு இதை எடுத்து கொடுக்க நாதியற்ற உலகத்துல நாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாதியற்ற உலகத்துல இதை எடுத்து கொடுக்கிற ஒரு பெரிய வைரமலையாக நமக்கெல்லாம் பெருமானவங்க கிடைச்சிருக்காங்க. அதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். இதற்காக நீ என்ன செய்யணும்? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், செவி கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா போதும். இதற்காக நீ என் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால், செவிக்கதவை திறந்து வச்சு நான் சொல்றத உணர்ந்து, ஓதி உணர்ந்து உரைப்படி நடக்கணும். அவ்வளவுதான். அதை கேட்டு என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டேன் அப்ப சொல்லுவாங்க, ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம், கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்தா, கடைக்கு கேட்டுக்கிட்டேன்னா கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வா. அதுதானே சொல்படி கேட்டு நடக்கிறது. அப்ப கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் இல்லாம அதை உணர்ந்து அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தீனா நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். அப்படி உன்னை அந்த அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக ஆக்குவதற்காக பெருமானவங்க இந்த நாம வந்த இந்த மண்ணூர் உலகத்துக்கு அவர்களும் வந்து அவதாரம் செய்து நமக்கு அந்த ஆத்மசாந்தி என்கின்ற புராதன வாழ்க்கையை தருவதற்காக அவங்க பாடுபடுறாங்க. அப்போ இந்த ஆத்ம சாந்தியை அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நாம பார்த்தோமே, இந்த ஆன்மாவானது இந்த தேகம் என்கின்ற ஒரு கூட்டுக்குள்ள மீண்டும் 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 இறைவனோட தான் இருந்தது. என்ன காரணத்தினாலேயோ நமக்கு தெரியாது, இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு இந்த தேகம் என்கின்ற ஒரு கூட்டுக்குள்ள கட்டுப்பட்டு
அப்படியே மீண்டும் மீண்டும் அது கட்டுப்பட்டது இறைவனோட சேரணும். அதுக்கு ஒரு விதி இருக்கு, இறைவனோட சேர்றது எப்படி அப்படின்னு. அதுதான் இறைவனோட சேர்றதுதான் நம்மளுடைய கடமையாக ஒரு கடமை நமக்கு விதிக்கப்பெற்றுதான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த கடமையை மறந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிறவி அப்படி இருந்தா மீண்டும் 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 பிறவி என்கின்ற அந்த கடலை விட்டு நாம மீள முடியாது. அதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுதான் முக்தி. இந்த பிறவி என்கின்ற ஒரு கரைகாணா அகண்ட இருக்கடல்ல நம்ம இருக்கிறோங்கிறத நமக்கு பெருமான் அவர்கள் மானியத்திலையும் எடுத்து கொடுப்பாங்க. பிறவி என்னும் கரைகாணா அகண்ட இருக்கடல் என்றே மயங்கி அலைந்து உழன்று தெரிகிறோம். நம்ம எல்லாம் கரையே தெரியல அந்த கடலுக்கு. ஒரு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிறவி என்கின்ற கடல்ல. மீண்டும் பிறந்து மீண்டும் செத்து மீண்டும் பிறந்து இந்த கடல்லே மூழ்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி இருக்கிற நம்மளை எல்லாம் அந்த ஜீவேசத்தகை இந்த இருட்கடல்ல திக்கி தவிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த ஜீவேசத்தகை வாழ்வுல ஏற்று அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும் நெடுங்கரண கரை ஏற்றுவதற்கென ஒரு மரக்கலமால ஒரு கப்பல் அந்த கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்து நீ அந்த அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும் அந்த ஜீவேசத்தகை வாழ்வை உன்னை ஏற்றுவதற்காகத்தான் ஒரு கப்பல் போல நான் வந்திருக்கிறேன். அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும் நெடுங்கரண கரை ஏற்றுவதற்கென வரும் அரிய மரக்கலமாகிய இறுதி காலத்து தீர்ப்பினுக்காக இப்போது வருந்தருணமாக இருக்கின்றவர்கள். அப்போ இந்த பிறவி கடல் அப்படிங்கிறத பத்தி நமக்கு எப்படியெல்லாம் நம்ம பிறவி கடல்ல சிக்கி தவிக்கிறோம் நிறைய இடத்துல நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதே இது மான்மியத்துல அந்த பிறவிப்பிணி என்கின்ற அந்த அநியாய மரணத்தை ஒழிக்கணும். மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் செத்துக்கிட்டு இருக்கிறியே, அந்த இதை ஒழிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மெய்யருட்குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படிக்கு கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு என்றும் விபரீதத்தில் விளைந்திரான் என்ற இந்த பஞ்சேந்திரிய ராட்சதர்களை அடக்கி இந்த அரக்கர்களுக்கு மத்தியில நம்ம அந்த பஞ்சேந்திரியம் என்கின்ற ராட்சசர்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அங்கதான் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வாசத்தை மனமாக வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மனத்தை நாசம் செய்து அறிவுல போய் வாசம் செய்யணும். அந்த அறிவுல வாசம் செஞ்சா அதுதான் ஜெயம். அந்த வாசனா ஜெயம். அது மனோ நாசம். இந்த மனத்தை நாசம் செய்து அந்த அறிவு என்கின்ற ஒரு வாசத்துல போய் நம்ம குடியேறணும். அப்படி குடியேறுவதற்குண்டான ஒரு வசந்த காலமாக தான் நம்ம தெய்வம் அவர்கள் வந்த காலம் இருக்கு. இது எப்பயுமே இந்த உலகத்துக்கு கிடைக்காது, எப்பயோ ஒருக்கதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களே இன்னைக்கு கூட பெருமான் அவர்கள். அது போல இது அந்த அறிவில் வாசம் செய்வதற்குண்டான ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. நம்ம திருப்பஞ்சன எழுச்சியில படிப்போம், வாச மலர்கள் எல்லாம் வாய்விண்டு எழுந்த காலம்னா அது என்ன, காலையில மலர்கள் எல்லாம் விரியுதே அந்த காலம் எல்லா மக்களுக்கும் தெரியுமே. ஆனா இது எல்லா மக்களுக்கும் தெரியாது. இந்த வாசமலர் வாய் விண்டு எழுகிறது. பெருமானவர்களுடைய அந்த திருவாய் விண்டு எழும்போதுதான் நமக்கு அந்த அறிவுல வாசம் செய்ய நம்ம முடியும். வாச மலர்களெல்லாம் வாய் விண்டெழுந்த காலம் வானே பறவை வண்டு வண்ணம் பாடிடும் காலம் ஓசை கடல் மண் காமல் உதய வசந்த காலம் உம்பர் கோணமூனருள் உலவும் நடன காலம். அவர்களுடைய அருள் உலவுகின்ற ஒரு நடனமாக, அவர்களுடைய அருள் உலவுகின்ற ஒரு காலமாக பெருமான் அவர்கள் வந்த காலம் இருக்குது. அந்த வசந்த காலத்துல அதுல போய் நீ அந்த அறிவுல வாசம் செய்தாதான் அந்த புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தி வாழ்க்கையில நீ ஏற முடியும். அதுதான் தேசு நல்வாழ்க்கையில் ஏறும் முன்பத்தரா தேண்டன தேவ
வந்திடு காலம் மாசை மேம்பாடுடை சாலையினாண்டவா மகரிஷி பஞ்சனை எழுந்தருளாயே. அப்போ அந்த தேசு நல் வாழ்க்கையில் அந்த வாசமலர்கள் வாய்விண்டு எழுந்த அந்த வசந்தத்துல கூடிக்கொண்ட அந்த வண்டுகள் தான் அந்த தேச நல் வாழ்க்கையில ஏற முடியும். அதுக்கு அவங்க பஞ்சனை எழுந்தரணும். நமக்குள்ளதான் இருக்காங்க, அது எழுந்து அருளணும். அத நம்ம அந்த பிரகாசமாக அந்த வாடாத தீபத்தை ஏற்றணும். நம்ம சாந்தி என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி, அப்போ அந்த ஆத்மசாந்தி என்கின்ற அந்த வாடாத தீபத்தை நமக்குள்ள ஏற்றணும். அந்த ஏற்றுவதற்கு பேர் தான் அந்த பஞ்சனை எழுகிறது. இந்த பிறவி பெருங்கடல்ல சிக்கி நம்ம தவிக்கிறத அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் பெருமானவர்கள் அவங்க அவதாரம் செஞ்சு வந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம இடப்பாகாசார கண்ணில கூட பிறவி பெருங்கடலி பிறப்பொழியா பாவியனை குறை தவிர்க்க வந்த குல குரு பாதம் யான் மறவே. இந்த பிறவி பெருங்கடல்ல பிறப்பு ஒழியாம மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த கடலை விட்டு தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம இருக்கிற இந்த பாவிகளை எல்லாம் கரை ஏற்றுவதற்காக, இந்த பிறவி என்கின்ற அகண்ட இருக்கடலத்தை மயங்கி அலைந்து உழல்கின்ற நம்மளை எல்லாம் கரை ஏற்றுவதற்காக பெருமானவங்க அவதாரம் செய்திருக்காங்க. இந்த பிறவி மாய்க்கின்ற ஒரு பெருமான் அவர்களை, இந்த பிறவி ஒரு பெரிய கோளாக ஒரு கிரகமாக நம்மளை பிடிச்சிருக்கு, அதை நம்ம மாற்றணும்னா அந்த பிறவியை மாய்க்கின்ற ஒரு பெருமானவர்களை நம்ம சாரும் போதுதான் அந்த ஆத்ம சாந்தி என்கின்ற புராதன வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அவங்க பால் சேர்த்தீரே அப்படின்னு நமக்கு தேடு ஊடகத்திலையும் கொடுப்பாங்க. தாயின் தாங்கரூணை தனிக்கலாநிதியோரே தருமதுரைகாள் மேந்தையை புரிவீரே ஆயர்பாடியிலங்கே அங்கு மூளைத்தோரிங்கே ஆகா பிறவி மாய்க்கும் அத்தன் சேர்த்தீரே. இந்த பிறவிக்கொள் தீர்ப்பதற்காக அன்று ஆயர்பாடியில உதித்த அதே கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு வந்திருக்காங்க. தாயின் மிக்கான் கருணை கொண்டு அப்படி பிறவி மாய்க்கிற அத்தன் பால் சேர்ப்பீரே. இந்த பிறவிக்கோள் தீக்கும் எங்கள் பரமரை தேடி வந்த விரகத வசனத்தோரே வாருங்கள் இருங்களையா. அந்த பிறவிக்கோளை தீக்கக்கூடிய அந்த விரகத வசனத்தால் எதால நம்மளுடைய பிறவிக்கோளை எல்லாம் தீக்க போறாங்க? அந்த விரகத வசனத்தாலதான். அந்த வசனத்தை நீ என்ன செய்யணும்? சொற்படி கேட்டு அது சொற்படி புரளாதவனாக நடந்து விட்டால் அதை நமக்கு மெய்யாகவே மெய்யாக்கி விடுவார்கள். அதனால அவங்கள்தான் சாரணும், அவங்க சொல்ல கேட்கணும், ஓதி உணர்ந்து உரைப்படி நடக்கணும். அப்படி நடக்கும் போதுதான் இந்த ஆத்ம சாந்தியாகிய புராதன வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய கோளாகவே நமக்கு இருக்குது. அந்த கோளை மாற்றுவதற்கு அந்த கோளறிவாளர் அவங்களுடைய துணை நமக்கு வேணும். அப்படி ஏறும்போதுதான் அது உள்ளத்துல, இன்னைக்கு கூட பெருமான் அவங்க சொன்னாங்களே, அதுதான் சைவம். உன்னுடைய உள்ளத்துல உனக்கு அந்த நிஜமான ஒருத்தவங்க வரும்போது உனக்கு அந்த நிஜமான விபூதியை பூசிடுவாங்க. அப்படி பூசி விட்டா அதுக்கு பேரு தான் சைவம் அப்படின்னு அருள் செய்யலாம். அந்த சைவம் என்கின்ற சிவம் என்கின்ற வாடாத தீபத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி வைக்க வேண்டும். அதை நாம உணர்ந்து அதை கேட்கும் போதுதான் அது நம்முடைய உள்ளத்துல அது வாடாத தீபமாக நம்ம உள்ளத்துல பிரகாசமாக அந்த சிவன் சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது நம்ம உள்ளத்துல எப்படி வரும் அதை நமக்கு ஒரு வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. எமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் பக்கம் 289 பார்ப்போம். உணர்வறிவு, கேள்வி அறிவு, பார்வை அறிவு, ருசி அறிவு, வாசனை அறிவு முதலாகிய அறிவுகளை நமக்கு தந்திருப்பதோடு அவற்றை வைத்து ஆளும் அருமையான வயதையும் இனாமாக தந்திருக்கிறானே இறைவன். அவனது சிபாரிசு வரம்பெற்றுள்ள சிவ செம்மல்களின் துணை பெற்று அவனை சந்திக்கவே நாம் இந்த மனித உடல் எடுத்து வந்தது. நாம் இந்த மனித உடல் எடுத்து இந்த பிறவியிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனுடைய சிபாரிசு பெற்று வந்துள்ள சிவ செம்மல்கள நாம சந்திக்கணும். அதுதான் இந்த மனிதனுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அப்படி செய்யாமல் வேறு வேறு அழி செயல்களில் நாம் ஈடுபடுவதால் நம்முள்ளே இருக்கும் அந்த சிவப்பிரகாச சூக்கும காரண தேக வல்லபங்கள் எல்லாம் மங்கி மாறி ஆவி சுத்தாவி மயமாக உள்ள அந்த தேகங்களின் மீது நரக ஆவிகள் சதா பட்டு, அது பரிசுத்த ஆவிதான் அது மேல படணும். இந்த சிவ செம்மல்களை நாம சந்திக்கும் போதுதான் அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவி நம்மளுடைய இந்த தேகத்தின் மேல எல்லாம் பட்டு அது சுத்தமாகும். அதை விட்டுட்டு நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கும்போது, இந்த தூலத்துக்காகவே வாழும்போது இந்த நரக ஆவிகள் தான் அது மேலப்பட்டு அதை அசுத்தமாக்கிருது. அந்த தேகங்களின் மீது நரக ஆவிகள் சதா பட்டு அவற்றின் தன்மை கெட்டு நாசமாகின்றன. அதை நீ நாசம் பண்ணணும். மனோ நாசம் செஞ்சு வாசனா ஜெயத்தை அடையணும். அது உன்னை நாசமாக்க விடக்கூடாது. யமனை நமக்கு அடிமையாகும். யமனை எஜமானனா ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு அடிமையாக வேண்டிய யமனை எஜமானனாக ஆக்கி வச்சிருக்கேன்னு பெருமானவங்க அருளி செய்வாங்க. அதைத்தான் சாவு என்கிறது. அப்படி கெட்டு போகாதபடி பரிசுத்த ஆவி சதா வீசப்பெற்று எழில் ஒளி தேக இன்ப பூப்பானது நேரத்திற்கு நேரம் வளர்ந்தேற செய்து நித்திய தேக வாழ்வில் ஆக்குவதே எம்முடைய இந்த 70 வருஷ பாடு. அப்போ அந்த நித்திய தேக வாழ்வுதான் இன்னைக்கு நாம பார்த்துங்க, இந்த புராதன வாழ்க்கை ஆகிய ஆத்ம சாந்தி வாழ்க்கை. அந்த நித்திய தேக வாழ்க்கையில நம்மளை ஆக்குவதுதான் மீண்டும் 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 இந்த மனித இந்த தூலமேனுக்குள்ள அடைபட்டு விடாம நம்மளை விடுபட்டு நமக்கு அந்த முக்தி வழங்கி அந்த நித்திய தேகத்தில் ஆக்குவதற்கு தான் எம்முடைய 70 வருஷ பாடு. எம்முடைய பேச்செல்லாம் அந்த திருச்செயலை அடைய வைக்கவே தான் இருக்கும். அப்ப அதுக்குத்தான் பேசுறது, வேற எதுக்கும் இந்த பேச்சு வல்லபம் இறைவன் நமக்கு கொடுத்ததே அதுக்குத்தான். வீண் பேச்சு பேசுவதற்கு அல்ல. அந்த வீண் பேச்சு பேசுவதற்காகலாம் இந்த பேச்சு வச்சிருக்கிறது. நான் அதை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த அருங்காரண செயலை இவரால் எப்படி செய்ய முடியும் என்று நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். அப்படி நினைப்பது சரிதான். ஏனெனில் உலக அறிவுக்கு எட்டாத செயல் இது. தங்கள் திருச்சந்நிதியில் இருந்த அனந்தாதி தேவர்களை சுட்டி காட்டி இவர்களும் எம்மை அப்படி நினைத்தவர்கள் தான். ஆனால் இன்று எவர் சிந்தனைக்கும் எட்ட முடியாத அந்த வான நாட்டு தெய்வ பொக்கிஷம் இவர்கள் தலையில் ஏற்ற பெற்று இந்த தெய்வ வாழ்வில் வம்படி பண்ணி ஆக்க பெற்றுள்ளார்கள். நம்ம பார்த்து நம்ம யாரும் வம்பு பண்ணி நான் அந்த ஞானத்தை மெஞ்ஞானத்தை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு பெருமானவர்கள் ஏக்கமுற்று அலைஞ்சாங்களே அந்த சிறு வயதுல இருந்து. அந்த மாதிரி நம்ம யாராவது ஏக்கமுற்று அலைஞ்சோமானா இல்ல. நம்மளை தேடி அவங்க பெறுவதற்கும் ஏக்கமுற்று அலைஞ்சாங்க, நமக்கு கொடுக்கறதுக்கும் ஏக்கமுற்று அலைஞ்சு நம்மளை பிடிச்சி வம்படி பண்ணி தள்ளி தள்ளி தரந்தரம் என்று இழுத்து நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி வம்படி பண்ணி ஆக்க பெற்றுள்ளார்கள். இதோ நீங்கள் பார்க்க அவர்கள் கண்களில் நீர் துளிக்கிறதே. அப்படி செஞ்சிருக்காங்கன்ற கண்ணுல நீர் துளிக்க நம்ம நினைச்சாலே போதும், நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதற்கு காரணம் இந்த மகா மகத்துவ வல்லப வாய்மை செயலினுக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாடு ஒன்றும் இல்லையே, எல்லாம் நம் ஆண்டவர்கள் தந்ததல்லவா என்று அவர்கள் உள்ளத்தில் இத்தெய்வ நன்றியை எண்ணுவதால் தான் சிறிது காலமாவது இதில் தலையிட்டு நின்று பார்க்கிறவர்களுக்குத்தான் இந்த உண்மை தெரிய வரும். அப்போ இதுக்கு பேர் தான் உணர்தல். உணர்ந்து நாம இதுக்கு என்ன பாடுபட்டோம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய கெடுகேட்டுக்கு போக இருந்த நம்மளை எந்த ஒரு மேம்பட்ட உன்னதத்துக்கு தெய்வம் அவங்க ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற கோடி மக்களுக்கு மத்தியில ஒரு குலமானாக நம்மளை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களே. ஒரு காட்டுல எத்தனையோ மிருகங்கள் இருக்கும், அதுல சிங்கம் ஒண்ணுதான் இருக்கும். அப்படின்ன மாதிரி சிங்கங்களாக நம்மளை எல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சிருக்காங்களே தெய்வம் அவர்கள். அதுக்கு நம்மளுடைய பாடு ஒன்றுமே இல்லையே.
அவங்க பாட போட்டு நமக்கு இதை கொடுத்துருக்காங்களேங்கிற நன்றி உணர்வோட அந்த கண்ணுல நீர் துளிக்க நீ நினைக்கும் போது நாம அந்த புராதன வாழ்க்கையாகிய அந்த ஆத்ம சாந்தியை பெறுகிறோம் அப்படின்னு பெருமானவங்க நமக்கு இந்த திருவாக்கிலேன்னு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நாம என்ன செய்யணும், அதை அவங்க சொல்றத முதல்ல சொற்படி கேட்கணும், செவி கதவை சாத்தி போடாம. அப்புறம் அதை உணரணும், நன்றி உணர்வோடு அதை உணரணும், உணர்ந்து அதன்படி நடக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கணும். இப்படி நம்ம எல்லாம் உணர வச்சு நாம அவங்க பெற்ற அந்த மெஞ்ஞான செல்வத்தை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க எவ்வளவு பாடுபட்டு பாட்டேற்புரானவர்கள்ட்ட நமக்கு இன்னைக்கு தெய்வம் அப்படியே மழைமலையா கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பெருமான் அவங்களுக்கு அப்படியே கிடைச்சிச்சு அப்படின்னா இல்ல. அது அது மியூட்ல போடுப்பா கோமதி, மியூட்ல போடு. அது மாதிரி எப்படியோ ஒருக்க அவங்க திருவாயின் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சொல் வராதா அப்படின்னு பார்த்து 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 சேர்த்து வச்சு அவ்வளவு செல்வத்தையும் நமக்கு அவங்க அதை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த மெஞ்ஞான செல்வத்தை முழுவதையும் நம்முடைய உள்ளத்துல ஏற்றி அப்பதான் நம்முடைய உள்ளத்தில் அந்த சாந்தி என்னும் வாடாத தீபம் ஏற்றப்படுகிறது. அவர்கள் கற்ற அந்த வித்தையை எல்லாம் ஓசை கொண்ட நடனமாக நம்ம உள்ளத்தில் புகுத்தும் போது அதை கேட்டு 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 அந்த ஈசன் என்னும் வாடாத தீபத்தை அதை நம்ம உள்ளத்துல ஏற்றும்படி செய்கிறார்கள். அந்த பிரகாசம் தான் நம்மளை ஈசனாக்குகிறது. ஓசை கொண்ட நடனத்தால் நம்மளை ஈசனாக்குகிறார்கள். அவங்களுடைய அறிவு முற்றறிவு அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான் ஈசன். அவங்களுடைய அறிவு அந்த முற்றறிவு, பேரறிவு, பிறந்தனர் அறிவு பிளம்பனும் கிரணர். அறிவு பிளம்பாக பிறந்து அந்த அறிவை கொண்டு நம்முடைய அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா அறிந்து கொண்டால் அறிகின்ற அறிவாக இருக்கிறது, அறிவித்தால் அறிகின்ற அறிவாக இருக்கிறது. யாராவது அறிவிக்கும் போது அதை அறிந்து கொள்ளுகிற தன்மையை இறைவன் நமக்கு வச்சு படைக்க. அதுதான் என் மெய்யிசை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே. அறிவித்தால் அறிந்து கொள்ள கூட முடியாத இயல்பு மிருகங்களுக்கு. அதுகிட்ட போய் என்ன அறிவிச்சாலும் புரியாது. ஆனா நாம அறிவித்தால் அறிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையை இந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் இறைவன் ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க அறிவிக்கும் போது அதை அறிந்து கொள்ளணும், அதை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அறிவித்தால் அறிந்து கொள்ளுகிற ஒரு பண்பை இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் இறைவன் ஒரு சீதன பொருளாக அதை கொடுத்திருக்காங்க. அப்போ அதை என்ன செய்யணும், அதை பயன்படுத்தி நம்முடைய வேலை அவங்கள அந்த அறிவிக்கிற ஆசானை சந்திப்பது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. சந்திச்சு உணர்வு பூர்வமாக அவர்களுடைய அந்த பெருமையை நேரத்துக்கு நேரம் எண்ணி எப்பேற்பட்ட ஒரு பாதகத்துக்கு போக இருந்த நம்மளை தடுத்து எந்த ஒரு மேன்மையான ஒரு வாழ்வுக்கு வம்படி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நன்றி உணர்வோட நாம இருக்கணும். நம்முடைய உள்ளம் அசையாத நீ இதுல திடமோட இருக்கணும். ஒரு அடம் திடம் வேண்டும் இந்த மெய்யை பெறுவதற்கு. இதை நழுகி கீழே இழுத்து தள்ளுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கும். நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு தீபத்துல மேல எரியிற அந்த ஜோதி அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது போல லேசா கிட்ட போய் மூச்சு காட்டு விட்டா கூட அது அப்படியே ஆடும், கொஞ்சம் பலமா ஊதிட்டா அணைஞ்சிடும். அந்த மாதிரி அசையக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அது அசலியாக ஒரு பெரிய மலை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அசலி அப்படின்னா சலனம், அசலனமாக இருக்கணும் அப்படின்னா சலனமற்று இருக்கணும், திடமாக இருக்கணும், ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய பெருமானவர்கள் கூட இந்த ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நமக்கு ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஊசியில எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அது மாதிரி கோர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம ஆடாத திடமோட உள்ள ஒரு மனமாக இருக்கணும். மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இது கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 304 பக்கம் 301. மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்ய வல்ல வேத தலையாகிய மூல மந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்க வல்ல
தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவ குருபிரானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. இததான் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். மனிதனுடைய கடமை என்ன? எதுக்காக இந்த அறிவித்தால் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவெல்லாம் நமக்கு ஏன் கொடுத்தாங்க? அந்த நாக்கை மேலும் கீழும் அசைத்து ராகரகமான சப்தங்களை எழுப்புறதும் பிறர் நாவில் உண்டாகி வெளியாகின்ற அந்த சப்தத்தை என்னது என்று புரிந்து கொள்கின்ற அறிவும் இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவகுரு பெருமானை சந்திப்பதுதான் ஒரு மனிதனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. பிறகு அவர்களது தயவால் சகல தவ அனிக்கமும் கைகூடும். அவங்கள சந்திச்சா போதும். அப்புறம் தவம் பண்ணி அவ்வளவு வல்லபத்தை நமக்கு கொடுக்கறதெல்லாம் அவங்களோட வேலை. நம்மளோட வேலை சந்திக்கிறது மட்டும்தான். அத்தகைய முத்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் சரி சந்திச்சாச்சு, நான் மெய்வழி சபையில என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, நான் என் இஷ்டத்துக்கே திரிகிறேன் அப்படின்னு திரும்பினா உன்னை அந்த முத்தி வாழ்வில ஏற்ற முடியாது. அத்தகைய முத்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாதிருந்தால், முழு மனத்தோட ஒட்டி இருக்கணும். தினமும் அவங்கள பத்தி நினைக்கணும், தினமும் பேசணும். தினம் ஒரு நேரம் என்ற திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும். நிஜமே சொன்னோம், பொய் சொல்லல. எதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்புவியே, இந்த உலகத்துல சொல்ற பொய்யெல்லாம் நம்புவோம், இந்த நிஜத்தை நம்ப மாட்டோம். அப்போ அவங்ககிட்ட நான் பேர் கொடுத்துட்டேன், அந்த மெய்வழி சபையில எதுக்காக சேர்க்க பெறுகிறான், சேர்ந்துட்டேனே, சேர்ந்துட்டு அப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு போல எப்பயும் போல நான் திரிவேன் அப்படின்னு இருந்தா உன் உள்ளத்தில் அந்த வாடாத தீபத்தை ஏற்ற முடியாது. சாந்தி என்னும் வாடாத தீபத்தை ஏற்ற முடியாது. அவர்கள் முழு மனத்தோடு ஒட்டாதிருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். அப்போ எப்படி ஒரு திடத்தோட நாம இருக்கணும், இறுதி வரை முழு மனத்தோடு அதை ஒட்டி இருக்கணும். அவங்க சொல்றத அப்படியே கேட்கணும். நம்மளுடைய வேலை செவிக்கதவை திறந்து கேட்கறது மட்டும்தான். அங்க இந்த வாயை திறந்து கேட்கறது இல்ல. வாய் ஓதுக வாய் மூடி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானவங்க. ஓதணும், வாய் மூடி ஓதணும். வாய் மூடி எப்படி ஓதுறது அப்படின்னா செவியில கேட்கறதுக்கு பேருதான் வாய் மூடி ஓதுறது. அங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பெருமானவங்க அருளி செய்வாங்க, இது என்னைய வந்தது ஒன்னொன்னு எனக்கு பிள்ளையாக இந்த உட்கார்ந்துட்டு இதெல்லாம் ஒன்னொன்னு வரும்போது நெஞ்சாணியத்தை எதிரியாகத்தான் வந்துச்சு. என்னமோ கடவுளை காட்டுறேன்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு, இவரை கேள்வி கேட்டு மடக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். நம்முடைய ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி கூட கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னால பேசும்போது சொன்னாங்க, அவங்களுடைய தந்தையார் நெய்வேலி கோபாலகிருஷ்ண ஆனந்தர் அவங்க வரும்போது ஏதோ மெஸ்மரிசம் பண்றாரு, அவர் முன்னால உட்கார்ந்தா நம்மளையும் ஏதாவது மயக்கிடுவாருன்னு கொஞ்சம் பின்னால போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவங்க தான் எல்லாரும். இன்னமும் கடவுளை காட்டுறேன்னு சொல்றாரு, எங்க காட்டுங்க பாப்போம், இவரை போய் கேள்வி கேட்கணும்னு நினைச்சு வந்தவங்க தான் நிறைய பேர். அப்படி வந்தவர்களை அவங்க இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களாக ஆக்கி வச்சிருக்காங்க, இன்னைக்கு எப்பேற்பட்ட மேம்பட்ட நிலையில அவங்களெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு புத்தர் பெருமானவருடைய கதையில, புத்தர் கதைகள்ல ஒரு சொல்லுவாங்க, ஒரு புத்தரிடம் ஒருத்தர் கேள்வி கேட்க வந்தாராம். நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும், நான் நிறைய கேள்வி கேட்பேன், என்கிட்ட நிறைய கேள்விக்கு, அவ்வளவு கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சொல்றேன்ப்பா, நீ உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காரு, உட்கார்ந்தீங்கன்னா உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தார். சொன்ன உடனே அவர் உட்கார்ந்தாராம். அவரு அங்க ஏற்கனவே அங்க ஒரு 100 பேர் மேல உட்கார்ந்து இருந்தாங்களாம். அவங்களுக்கு முன்னாலே இவரும் உட்கார்ந்தாரு. இவர் உட்கார்ந்த உடனே அந்த 100 பேரும் சிரிச்சாங்க. எதுக்கு இவங்கெல்லாம் அவர் உட்கார சொன்னாரு, நான் உட்கார்ந்தேன், இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே புத்தர் சொன்னாராம், உடனே மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க, உட்காருங்க சொல்றேன்னு சொன்னேன், உட்கார்ந்தவங்க தான் அப்படி உட்கார்ந்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு, எந்திரிக்கல, இன்னும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு புத்தர் பெருமான் அவங்க சொன்னாங்க. அது போலதான் அந்த கேட்க வந்தா எந்திரிக்க முடியாது நம்மளால. பெருமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்க அப்படி மெஸ்மரிசம் பண்ணிடுவாங்க, கடவுளை காட்டுறேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ன உடனே பெருமான் அவங்கள்ட்ட கூட ஒரு நாஸ்திகர் கடவுளை காட்டுறீங்களா
காட்டுவீங்களாமே? எங்க காட்டுங்க பாப்போம். காட்டுறேன், இருந்து பாக்குறியா? நீ அதுக்கு ஒரு 4 நாள் இங்க தங்கணும். ஆம்பளையா இருந்தா தங்கு, இல்ல அப்படின்னா இந்த சேலையை தரேன் கட்டிட்டு போயிரு. அவர் தங்கிட்டாரு அங்கேயே, இன்ன வரைக்கும் அங்கதானே இருக்கிறார். அப்போ அப்படியாக புத்த பெருமான் அவங்ககிட்ட கேள்வி கேட்க வந்து அந்த உட்கார்ந்தவங்க தான், கேள்வி கேட்கிறேன்னு வந்து உட்கார்ந்தவங்க தான் அந்த எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் புதுசா வர்றவங்களை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. அது போல அவங்ககிட்ட வந்து நாம வந்து இந்த வாயால திறந்து கேட்பதல்ல, செவியை திறந்து கேட்கணும். வாயால திறந்து கேட்கறதுக்கு நமக்கு என்ன கேட்பது, எதை கேட்பது என்பது நமக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் ஒரு ஆசானவர்களிடத்துல போய் என்ன கேட்பது, எதை கேட்பது, இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. உன் பிரயோஜனத்தை அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை அடைந்து கொள்ள. ஒரு குரு சந்நிதியில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது. நமக்கு தெரியாது என்ன கேட்கணும், எதை கேட்கணும்னு. ஆனா நம் ஜீவனுக்குரிய நன்மையான வார்த்தைகள் அவங்க சொல்றாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ வாயை மூடி ஓதிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அப்படியாக நம்முடைய பெருமான் அவர்கள் முன்னால நாம இந்த வாயை திறந்து கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, செவியை திறந்து கேட்கறதுக்கு தான் நிறைய விஷயங்களை பெருமான் அவங்க நமக்கு கொட்டி 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 கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வல்லமை உடையது. நமக்கு வர்ற அந்த யமபடராகி அந்த பெரிய ஆபத்தை பஞ்சு பஞ்சாக பறக்க செய்யக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். அப்படியாக பெருமான் அவர்களிடம் தொடர்ந்து அதை ஓதி உணர்ந்து இருக்கும் போதுதான் அந்த மெய்க்கல்வியை அப்படி செவியில கேட்டு 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 நம்ம உள்ளத்துல நிறைக்கும் போதுதான் அவங்க உள்ளத்துல ஈசன் வந்து குருபெருமான் அவங்க உள்ளத்துல நிறைஞ்சிருக்காங்க. அந்த ஈசனை நமக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சைவம், அதுதான் சிவம். நம்மளை சிவமாக்குகின்ற வார்த்தை, ஓசை கொண்ட நடனத்தால் ஈசனாக்குகின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை உள்ளத்துல நம்ம எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளவு நம்ம ஈசன் கிட்ட நெருங்கி நெருங்கி போறோம், சிவபெருமானை அடைகிறோம், அந்த ஈசனை சென்று அடைகிறோம். இந்த மனித தூலம் என்கின்ற இந்த பிறவியிலிருந்து மாய்க்கப்படுகிறோம். இந்த பிறவி என்கின்ற கரைகாணா அகண்ட இருக்கடலத்துல சிக்கி இருக்குமே, அதிலிருந்து மாற்றக்கூடிய வல்லபமுடையதாக அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கு. அதை கேட்டு 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 நம்ம உள்ளத்துல எவ்வளவு சேர்க்கிறோமோ அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சிவனை நம்ம உள்ளத்துல இறக்கி வைக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல ஏற்றி நம்மளையும் அந்த அறிவு பிரகாசமாக்குறாங்க. அதுதான் அறிவு பிரகாசம், அதுதான் இதய பிரகாசம். இந்த இதய இருட்டுல இருண்டு கடந்த இதயத்தை பிரகாசமாக்குறாங்க. அப்படி பிரகாசமாக்கக்கூடிய அந்த கல்வியைத்தான் பெருமான் அவர்கள் நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த புராதன வாழ்க்கையாகி ஆத்ம சாந்தியை நமக்கு தரப்போகிறது. அந்த கல்விதான், அதுதான் நம்முடைய தலையை அழித்தலையை அழியா தலையாக, புழுத்தலையை வைரத்தலையாக மாற்றப் போகிறது. அப்போ அதற்கு வேண்டிய ஒரு மெஞ்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகின்ற சாலையே எமது மெய்க்கல்வி கலாசாலை. அப்போ அந்த மெய்க்கல்வி கலாசாலையில நாம எதுக்காக சேர்ந்திருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பிரயோஜனத்தை, உன் பிரயோஜனத்தை, உன் தெய்வீகத்தை, அது நம்முடைய தெய்வீகம், நம்முடைய சொந்த சொத்து, நம்முடைய தாயாதி சொத்து. அதை எடுத்து கொடுக்கிறாங்க பெருமானவர்கள். அதை கையேந்தி பெறுவதற்காகத்தான் நாம இந்த சபையில சேர்ந்திருக்கிறோம். அதுதான் அந்த புராதன வாழ்க்கையாகி ஆத்ம சாந்தி. அப்பதான் நம்ம ஆத்மா சாந்தி அடைகிறது. இந்த ஆத்ம சாந்தியை தருவதற்காக, அந்த மெய்க்கல்வியை நம்முடைய உள்ளத்தில் உணர்த்துவதற்காக, அதை தேவ திருவசனங்களாக நாளும் நமக்கு வழங்கி, நாமளும் அதை எடுத்து எடுத்து பேசுறதுக்கு உண்டான வல்லமையை நமக்கு கொடுத்து, நாளும் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள் தனது வேகாவனேக நாமாவசிய மூமூவனாதி ஆகராதிக்க சேகராதிக்கு ஏகராசி குவியலின் மேல் ஏறி நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குரு மகான்ய நாயகம் அவர்களை வேண்டி ஆண்டவர்கள் நமஸ்காரம். அக்காவும் எடுத்து நம்ம தினம் எடுத்து அவங்க வாக்கியத்தை வழங்கியிருக்கு. அக்காவுக்கும் நமஸ்காரம்க்கா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா எடுத்ததுலயே தெய்வமும் இன்னைக்கு உள்நாட வாக்கியத்துல எப்பவும் வர்ற மாதிரியே நிச்சயம் கொடுத்துருந்தாங்க. அந்த நகலையே பூசி இருந்தா அசல பூசணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு.
எடுத்த உடனே அந்த சிவப்பொருளானது கிடைக்கிற வரைக்கும் நீங்க சாம்பல் அள்ளி பூச்சி தான் ஆக்கணும். அப்பதான் உன் கண்ணும் பிரகாசமாகும், அந்த விபூதியும் பிரகாசமாகும். அப்ப பூச்சி தான் இருக்கணும். அப்படி பூசணினா எமன் அகலாவா வரப்போறான், அசலா வந்துருவானே. அவங்க அந்த இடத்துல உத்தரவு பண்ணையில பாருங்க, அது எவ்வளவு ஒரு அசலா வந்துருவானே, அதை எப்படித்தான் நீ அனுபவிக்க போறியோங்கிற அந்த கவலை இந்த தெய்வம் அந்த இடத்துல இறக்கமா உத்தரவு பண்றாங்க. எமன் நகலா வருவான், அசலா வந்துருவானே அப்படிங்கிறாங்க. அப்ப நம சிவாயன்னு அஞ்சலித்து இந்த மாதிரி திருவதிக்கிறதா, சிவாய நம்ம ஓம் நம சிவாய இப்படி திருவதிக்கிறதா அப்படி இல்லை. அந்த அசலான மந்திரத்தை காணோம்னா அப்புறம் தமிழ் எப்ப வந்துச்சு, 5400 வருஷத்துக்கு முன்னாலே அகத்தியர் காலத்துல வந்துச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் பாடல் படிச்சாங்க, அஞ்சலித்து ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகா கொடுக்குறாங்க பாருங்க, ஷார்ட் ஏரியா அப்படின்னு எடுத்தாங்க. அப்ப இத அசலான விபூதியை பெறணும், அசலான உத்ராட்சத்தை பெறாட்டி அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த ஜீவ வித்தி வெளியாகி அழகாயிருவாங்க. அழகாயிட்டா நம்ம எதுக்கு வந்தோம், இங்க சாவுக்கு வந்தோமா, ஊனப்பட்டு சாகிறதுக்காக வந்தோம், ரவரவாதி நரகத்துக்காக வந்தோம், இப்படி சொல்ல போறவங்க உங்களுக்கு எந்த காலத்துல சொல்ல போறாங்களோங்கிறாங்க. என்னை தவிர உனக்கு நாடியே இல்லை எடுத்து சொல்ல, இனிமே என்னாட்டும் உனக்கு சொல்ல போறாங்களோ அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அவங்க எதுக்கு நான் வந்தேன், உங்க தலை ஜெயிச்சத்தான் வந்தேன், மற்ற எல்லா ஒரு மதம் தான் வந்துச்சு, ஒரு கனிதான் காத்துச்சு. இப்ப சர்வ கனிகளும் சைவம் வைணவம் எல்லாமே கிறிஸ்து எல்லா கனிகளும் ஒரே மரத்துல ஒரே கற்பகத்துல இருக்கு, அதுல கொண்டு உங்க தலை செழிக்கதான் நான் வந்தேன்னு எனக்கு திருவாக்கியம் உத்தரவு பண்ணாங்க. அக்கா திருவாக்கியம் எடுத்து கொடுத்தாங்க. கல்விங்கிறது உணரணும், உணர்ந்தாதான் உனக்கு அதை செயல்பட முடியும். உனக்கு என்ன தெய்வத்தை என்ன கேட்கறது என்ன பேசுறதுலே தெரியாது. அப்படி இருக்கையில நீ கல்வியை உணரணும், ஓதி உணர்ந்து உரைப்படி நடக்கணும், அதை நடந்து செயல்தான் அடையணும், சூழம் அல்ல. பார்க்க நம்ம அழகுடையவா இருந்தாதான் அவங்க திருநினைவுக்கு பிரகாசமா தோணணும், அவங்க திருக்கண்ணுக்கு அழகுடையவா இருக்கணும். அப்ப என் சொற்படி கேளு அப்படின்னு அந்த வாக்கியத்துல எடுத்து கொடுத்தாங்க. 304வது வாக்கியத்துல அக்கா எடுத்து படிச்சாங்க. மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது, முதல்ல தெய்வத்தை சந்திக்கணும், சந்திக்கிறதுதான் முதல் கடமை அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. பிறகு அவங்க தயவா சகல ஆதிக்கமும் கைகூடும், அப்படி சந்திச்சாங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் கைகூடும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அந்த முத்தி உருவாக்கிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இங்கதான் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாருமே பின்தங்கிய நிலையில இருக்கும், அதனால தடுமாறுது. அந்த உள்ளுக்குள்ளேயே கெத்துன்னு காத்துக்கிட்டு தீங்குல தள்ளவே மனம் காத்துக்கு நிக்குது. அப்ப தாண்டுகின்ற இடத்திலங்கே தவறுந்தளம் உண்டு, ஜாக்கிரதை அகந்தகவி தாழ்ந்தவர்கள் கோடி. தெய்வத்தை ஏத்துக்கிட்டோம், படிக்கிறோம், பாடுறோம், அந்த முழு மனசோட ஏத்துக்கிட்டோமாங்கிறத அந்த இடத்துல தெய்வம் கொடுத்துருக்காங்க. முழு மனத்தோடு அவர்கள் போல் ஒட்டாதிருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசி நிறத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படி இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். அவ புகுத்த முடியாமல் போனாதான் தற்கொலை சதிச்சாவுக்கு இங்க தெய்வத்தை ஏத்துக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம முழு மனசா ஏற்கல, அவங்க வாக்கியத்தை வாங்கி உள்ள போடல, உணரலைன்னு தான் அர்த்தம். அப்ப ஒரு தாய் தான் பிள்ளை எவ்வளவு கொடியவனா இருந்தாலும் எதிர்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டா. அது மாதிரி என் பிள்ளைன்னு வந்துட்டீங்கன்னா உன்ட்ட எமன்ட்ட காட்டி கொடுத்த என் மனம் வராது. ஆனா அவனே என் பிடியில் இருந்து முடித்து கொண்டு போனால் நாம் என்ன செய்வது, உருவிட்டு போனா கூட இருக்கலாம், முடித்து கொண்டு போனால் நாம் என்ன செய்வதுங்கிறாங்க தெய்வம். அப்ப நம்ம படிக்கிறோம், பாடுறோம், முழு மனசா ஏற்றுக்கிட்டவாங்கிறது இறுதி வரை நிலையிருப்பவனே பாக்கியவான். வந்துட்டோம், தெய்வம் கிடைச்சிட்டாங்க, நமக்கு வசன காலம் கிடைச்சிருச்சுங்கிற நம்ம நம்பிக்கையில இருக்க முடியாது. எந்த நேரமும் நம்ம கெட்டு வாக்கியம் போடுறோமா பேசுறோமா, கடைசி தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம், தெய்வமே கடைசி வரையும் என்னை காப்பாற்றி உங்களை மறவாத கூட்டத்தில் என்னை கூட்டி ஊத்தாட்டி வைக்க வேணும் ஆண்டவரேன்னு வேண்டிக்கிட்டு கடைசி எமன் கையில சிக்க விடாது. தெய்வமே நம்ம வேண்டுதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தெய்வம் மானியத்துல அதுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு நம்ம மனதுக்கு உற்சாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு, 2 சம்பவம் நடந்துருச்சு. அதை எத்தனை நாளைக்கு நீங்க தள்ளி வச்சு அழைச்சு வராதுங்கிறனால தீராது. ஆனா கற்பாந்த கோடிகள் வாழ்க்கை போயிடுச்சேங்கிற கவலை எல்லாருக்கும் வரணும். சாதி குதிரைக்கு ஒரு வஞ்ச ஒரு சவுக்கடி மாதிரி இது ஏன் என்னங்கிறதுக்கு போகணும். நம்ம எப்படி ஒட்டி இருக்கோம், தெய்வம் நம்மளை எப்படி வச்சிருப்பாங்க, நம்ம எப்படி தெய்வத்தை வேணுங்கிறதுதான் தெய்வம். எல்லாமே சொல்லாத நிலைமை வழிநூறி சொல்லி மறைத்து வைத்து சந்ததி கட்டா யாராவது தெய்வம் ஏற்றுக்கிட்டாங்களோ எல்லாரும் சந்ததி தான். அப்ப எப்படி நடந்து அவங்க அன்பை பெறணும், இறக்கத்தை பெறணுங்கிறதா நம்மளுடைய பாடா இருக்கணும்.
ஆதியை துணை ஆண்டவர்கள் மானியம் ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 294. அன்றியும் புண்ணிய பாவம் என்னும் இருவினை படைப்பு பழுப்பாறு பொதிசுமந்து ஓடிக்கொண்டிருக்கும் பெரிய பூமியினிடத்தே மனு ஜென்மம் எடுத்து மனுசகல போல வளர்ச்சியில் இச்சையுற்று தேடி வருந்தி முழுப்பாடுற்று முனைப்பேறி வந்து கொண்டிரான் என்ற மண் பெண் பொன்னாகிய இம்மூவாசையின் பெருக்கு விரிவு வீக்க விளைவினாலே ஏதாவது ஒரு இடரு நெருக்கடி புறமாடித்தன சம்பவங்கள் அழிய அவாவினால் ஏற்பட்டிருக்கார். சம்பவம் எப்படி ஏற்படும் அப்படின்னா அழிய அவாவிலதான் ஏற்படும். கலியின் அப்பாவிலதான் நமக்கு எல்லாமே மண் பெண் எதுலோ வரும். அந்த மாயை கொண்டு சாட்சி ஒரு கிட்டத்துல உதவி முழுத்தான். அதையெல்லாம் முழுக்காம இருக்கிறதுக்கு தான் தெய்வம் அடிக்கடி பாடல் ரூபமாவும் வாக்கிய ரூபமாவும் நம்மளை திருப்பி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா படிக்கிற கொடுத்துருக்காங்க. கூறான குருவருளை கூண்டு போற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்த மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராக்கிய மணிக்கம்பதி நீருகி கட்டி பேராதே பெரும் பெருவா கடை கொண்டார் பேட்டே மூட்டது போவென்றோரே. அப்ப நீ முழு மனத்தோட ஒத்தலைன்னா அந்த ஊசியில எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அந்த மாதிரி போயிடும். அப்ப அந்த கூறான கூறுவர்களே நம்ம கூர்ந்து போட்டலைன்னா அப்ப நம்மளுக்கு தெரியுமா எப்படி அந்த சைத்தான் காபத்துக்கு மனசுல வந்து அது இருந்து கொண்டே நம்ம தள்ளிடும். அப்ப அந்த தள்ளுறது எப்படி வருது? மண் பெண் பொண்ணுலதான் வருது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி இடம்பட செய்யணும். அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். வைரமலை நீ என்ன கஷ்டம் வந்து உழைச்சுன்னா நீ வைரமலையில சாஞ்சுக்கன்றாங்க. என்னை காப்பாற்றி வேண்டியவாய் நாள் வேதம் ஒன்றாய் கேட்டு வேதாந்த சித்தாந்தம் ஒன்றாய் கேட்டு அப்படி வேண்ட தவிர நீ இட்டபடியே நான் காண்பதெல்லாம் நானூற்று நினையே நாதாந்த நாதா. நம்ம எனக்கு ஒண்ணுமே தெரியாது தெய்வமே எனக்கு கொண்டாந்து சேர்த்துட்டீங்க கதையை தெரிஞ்சு உங்க திருப்பாத்திரம் வச்சுக்கோங்க உங்க வேண்ட தவிர. ஆனா எந்த நேரம் கத்துன்னு சாட்சிதான் இருக்கு. 64 தீர்த்து பெற்றவங்க நரகத்துல இருக்கான்னு உத்தரவு பண்ணிருக்காங்கன்னா யாராயிரம் தள்ளுறதுக்கு தயாரா இருக்கு. அந்த மனசுல வந்து அந்த பேய்க்கு அதை காத்துட்டு இருக்கு. அப்ப அதை விட நம்ம இருக்கணும்னா அவங்க வாக்கியத்தை பேசணும், வாக்கியத்தை படிக்கணும், தெய்வத்தை இறஞ்சி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும், காப்பாத்துங்க தெய்வம் வேண்டும். அதை தவிர வேற ஒண்ணும் நம்மளால செய்ய முடியாது. அந்த அழிய அவாவின் அற்பத்தன காரியத்திற்காக நெடுங்கால பெரிய காரிய பேரியூர் வாழ்வினை அற்பமா எண்ணி அந்த அற்பமா என்றதாலதான் இந்த மாதிரி செய்யணும். ஒரு காலம் ஒரு தவறுதல்னா ஒரு காலம் 2 காலம் தவறுதல் 10 கோடி தவறுதல் ஆச்சுங்கிறாங்க தெய்வம். இங்க ஒரு தடவை அடிச்சு கொள்ள சாலிய கூட விட்டுட்டு எனக்கு ஏன் அவமானம் தாங்காது. அந்த அவமானத்தை எப்படித்தான் தாங்க போயிருப்பான்னு இருக்கிறாங்க பொருளாதார பட்சத்துல தெய்வம். நெடுங்கால பெரிய காரிய பேரியில் வாழ்வினை அற்பமா எண்ணி இழந்து எக்கோடி காலங்களும் கொடு நரகத்தில் தங்கி நிலைக்க வேண்டியதாய் விடுமே என்று அஞ்சாது உணர்ச்சியில் ஓராது உணரணும் உணர்ச்சியில வரும். உணர்ச்சியில் ஓராது ஒரு சிறிய நேர கஷ்ட தற்கொலைதானே என்று யோசனை பண்ணி அத்தற்கொலையினை செய்து கொண்டால் இப்போது ஏற்பட்டிருக்கும் உலகை இடறு நெருக்கடிந்து கற்ற நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று எண்ணமுற்றுத்தானே பற்பலவாறான தற்கொலையை செய்து கொள்கிறார்கள். தற்கொலைனா ஒன்றும் உயிரை மாற்றிக்கிறதோ ஒரு தற்கொலை இந்த மாதிரி போடுக்காம இருக்கு. அந்த மாதிரி இதுல போய் மாட்டக்கூடாதுன்னு போறதோ அது ஒரு தற்கொலை. நீங்க தெய்வம் நம்மளுக்கு நீ வந்து தெய்வத்தை பத்தி பேசாம பண்ண தெய்வத்தை வந்து அடைஞ்ச பின்னாடி தெய்வத்தை அடையாதவோ வண்டி தட்டையிட்டவான் பாடியில் வடங்காய் பிரிக்கப்பட்டிருக்கின்ற பெயினங்கட்கிறேன். தெய்வத்தை வந்து அறிஞ்சு நீ இதை வீணாக்க கூடாது. அப்ப உன் சுவாசத்தை வீணாக்கினாங்கன்னா வீணா போயிடுவாங்க பத்தி நமக்கு அதுவே தனியா கொடுக்குறாங்க தெய்வம் பாடு.
நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இருபரியா தம்பியான் ராமதிரிகாம்பா சைவன சொல்வான் கம்பீரமாக அருகுவை கேர்வ கேடர்கள் நேரமிட்டு தம்பிரானேயா உம்மிடம் காவர் பாடது தேர்கின்றே. அவங்க பாட்டை தேர்னாதான் நம்மளுக்கு முக்தி. இப்போது ஏற்பட்டிருக்கும் உலக இடர் நெருக்கடியை கடந்து கஷ்ட நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று எண்ணமுற்றுத்தானே பற்பலவாறான தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதனை பார்த்து கேலியுறும் பேர்கள் எல்லாம் அதை எல்லாரும் பாக்குறாங்க, அப்படின்னு பார்த்து என்ன பேசுறாங்க. அதனை பார்த்து கேலியுறும் பேர்கள் எல்லாம் அந்த அறிவகன்ற மொழி பாவகர அயோக்கிய துரு மரணத்தையுடைய அண்ணானை அறிவில்லாம பாவத்துல போய் அயோக்கியன துருமுறை செஞ்சவங்க போய் எல்லாரும் பேசுறாங்க பெருமையா. அண்ணானை மகா ரோசக்காரன் என்றும் ஒரு சொல்லு பொறுக்காத ஈசுடைய சத்தியவந்தன் என்றும் பேசுகின்ற வரிசையினிடத்தே அப்படியே சொல்லு பொறுக்கல, அதனால போயிட்டார். சொல்லு பொறுக்க போனா இல்ல கற்பதுதான் அவசர நீதான பட போற, வேற யாரும் பட போற, சொல்றவங்களும் பட போறது இல்ல. வரிசையினிடத்தே அவன் இத்துடன் உலக கஷ்டங்களை எல்லாம் விட்டு முடித்துக் கொண்டு போய்விட்டான் என்றும் இங்க வர்றது கஷ்டமே இல்லைடா தேவன், கூடத்தை வர்றது எந்த கஷ்டமும் இல்லை, எமட்டை மாட்டினாதான் கஷ்டம், அதுதான் துன்பம், அதுதான் பேர் இடிட்டாங்க தெய்வம். அவன் இத்துடன் உலக கஷ்டங்களை எல்லாம் விட்டு முடித்துக் கொண்டு போய்விட்டான் என்றும் கூறுகின்ற உலக அம்மவர்கள் மனத்தளவு உடைந்து கிடப்பதினை நோக்கி 12 காலங்களும் முடிவிலா அவதி அலறுக்குள் புகுதும் தளவு வாசற்படியாகிய தற்கொலை தடிதிச்சாவு துரு மரணத்தை ஓர் அற்ப நேரத்து அவத்தை சாவேதான் என்று எல்லோரும் எண்ணி இருக்கின்ற தின்னந்தானே என விளங்கும்படி எடுத்துக்காட்டுது பிறப்பரே. அது சரி, கொஞ்ச நேரம் தான் நீங்க செஞ்சிருங்க, அதுதான் நீல அகலம் உங்களுக்கு தெரியல, இதுக்கா நீங்க வந்தீங்க, அதுக்குதான் நீங்க அந்த வாக்கியத்துல எடுத்து விட்டா ரபரபாதின அரசுக்கு சொந்தக்காரல வந்தீங்களா அப்படி. அப்ப என் சொற்படி புறவாக நடந்தா அப்ப சொற்படி புறவாக நடக்கணும். அதுக்கு எது என்ன செய்யணும், அவங்க வாக்க வாங்கணும், அவங்க நேசத்தை வைக்கணும். அவங்க நேசத்தை எப்படி இருக்கு அவங்க சொல்லுமே ஆக்கி அவங்க ஆக்கி பிறந்த உடனே நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தெய்வம் அந்த பாடலையும் கொடுக்குறாங்க தோடச நிலையில. அப்ப நேசம் இருக்கணும். அப்ப நாம் இருவருமாக வேத பதிக்குள் சென்று சாந்தி எனும் கலாமத்தை அடைவாய். அப்ப வேதம் என்பது ஆசான் திருமேனி. அவங்க திருமேனியை வாங்கி மூலமந்திரம் சொல்லி அவங்க வாக்கியத்தை படிச்சு பாடலை படிச்சு அந்த அலி அபாவெல்லாம் விரட்டிட்டு நம்ம தெய்வத்தை வச்சுக்கிட்டோம்னா நேசத்தை மீட்டுக்கலாம். சொல்லுமே ஆக்கை தாயாதீவம் காமிரு கும்பரமே கல்லைக்கு பிசைவது போல கண்ணஞ்சே குழைந்து வல்லபமான கலைகள் திரண்டு வரும் ஒரு பெருங்கிரனும் நின்று பல்லாயிரம் ஆண்டனும் செல்லுமெதில்லோதை. அந்த ஓசை தான் செல்லும் எவன்ட்ட, மத்த எதுவுமே செல்லாது. அப்ப அந்த ஓசையை வந்து நம்ம நேசமா வச்சுக்கணும். அவங்கள்ட்ட ஓசை வலுத்தது நேசமிழுத்தது ஓர்மை பழுத்ததுவும் வீசியமே இலை பேரியுலாவும் விரவினரினரென்றோ வாசிவதத்தால் கலைகள் விரிக்கும் வகையினரினரென்றே மாதருமாமுனி மகவன சூரைத்தது தேவியரிடமிருமா. அப்ப அந்த ஓசையை வச்சுக்கிட்டோம்னா மாசம் அரிச்சுட்டு அவங்க பக்கத்துல பேசிக்க இடத்துல வச்சுக்குவாங்க. நம்மள அவங்க வச்சுக்கிட்டு என்ன அவங்க காத்து நம்ம கொண்டு வருவாங்க. நம்மளை காக்குறவங்க யாரு இந்த பேருடைய அடுத்ததுல கொடுக்குறாங்க தெரியுமா. பார்க்கவும் மெய்வழி நூல் பூரண
போதை ஆளுந்திடம் உழைப்பதமும் காத்துந்தௌயினும் காமிலும் கோடச நிலையுந்தன் நிலக்கணமும் யாருக்கும் முன்னூல் வழி அறிந்தனுபவித்த கரை கண்டுரைத்தது மார்கமே மெய் வழி சமயாசரிய மார்கநாதரம் அவங்களோட வார்த்தைகள் நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நேரம் வளர்த்துட்டு தெய்வத்துடைய அன்பு எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கலாம். அப்ப அந்த உணர்தல்ங்கிறது உணர்ச்சியில உணரணும், உணர்ந்தாத்தான் நம்மளுக்கு வருங்கிறதையும் தெய்வம் அந்த கல்வின்னா உணரணும் அப்படிங்கிறதே நம்ம ஆதிபதியப்படுத்த ஆடலஞ்சலி பாடல் இருக்கும்போது நாங்க தெரியும். நச்சோனை கூற தீவச்ச முத்தீரை கூட கல்வியை கற்பிக்குஞ்சாலை கல்வி கற்கிற சாலதான் கூப்பிடுறாங்க. உச்ச பொருள் அந்த கல்வினா நம்ம என்ன செய்யும்? உச்ச பொருள் கற்றதனாலாய பயன் அத்தனையும் மூச்சு மூல மெய்கல்விய நீ உணரணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. உணர்ந்தாத்தான் இந்த தீங்கான எண்ணம் தீங்கா வராது. உணர்ந்துட்டா இப்பேற்பட்ட தெய்வம் கிடைச்சிருக்காங்க, நமக்கு என்ன வாழ்க்கையில கிடைச்சிப்போ பிடிக்காத கடைசியிலும் வச்சுக்கணுங்கிறது ஒரு எண்ணத்துல உணர்ந்தா எந்த தீங்கான எண்ணமும் நமக்கு வராது. அவங்க ஓசையை எடுத்துக்கிட்டோம்னா மற்றகளை கச்சரில கணமும் எட்ட முடியாத எல்லை உச்சூரவு எப்படி அவங்க உறவு உச்சூரவு கச்சவரிலே செய்வரை கல்வி கத்தாரின் போல எப்ப சொல்ல முடியும்? நம்ம அடக்கானதான் சொல்ல முடியும். தெய்வத்தை புடிச்சுக்கிட்டோம், கல்வியை கத்துட்டோம், கல்வி வழங்கிக்கிட்டோம், மெய்கல்வி தெரிஞ்சிருச்சு, தெய்வம் தான் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம உணர்ந்தது கூடிய முடிவு எங்க ஆகுது? ஏன் பிறந்தோம், இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த முடிவு என்ன ஆகுங்கிறத நினைக்கிறதா மனுடைய கடமைன்றாங்க தெய்வம். அப்ப நம்ம என்னைக்கு அடக்காய் தெய்வம் கையில சேர்றோமோ அப்பதான் நம்மளுக்கு நீ கல்வி கற்றது கல்வி கற்ற பிரயோஜனம் அன்னைக்குதான் முடியும். அது ஒட்டி உன்னை தீங்குல தள்ளதையும் மனம் காத்துக்கிட்டு இருக்கு. அது ஈசன்ட்ட போய் நீ விடாம நான் பாக்குறேன் பார்த்து முழுக்குள்ள கெத்துன்னு காத்துக்கு தீங்குல தள்ளவே கெத்துன்னு காத்து நிற்குது. அதான் கெட்டத நீர் நல்லதனியா ஊத்தா எப்படி அந்த கெட்ட நீ வெளியே போய் நல்லதனியா அந்த பாட்டுல தெரியுதோ அது மாதிரி தெய்வத்துடைய வாக்க வாங்கி 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 போட்டு தெய்வத்துடைய அருளை பெறணும். அவங்களோட ஓசையை நம்ம நேசமா வச்சுக்கணும். அது தினமும் அது வாக்கிட்ட படிக்கணும், பாடணும், பேசணும். அப்பதான் அந்த தீங்கான எண்ணம் நம்மளுக்குள்ள வராது கூறி தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பேரருள் பேரிருக்கம் பேரின்பத்தை பெற்று என்பவரும் வாழ்வும் மகிழ்ச்சி கூறி முத்தி பெற மீண்டும் உலகம். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் ஜீவ சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். எனக்கு அக்கா நம்மளுடைய பிரயோஜனத்தை அறிந்து கொள்ள 33வது வருஷம் எடுத்து கொடுத்தீங்கக்கா. உன் பிரயோஜனத்தை நீ அறிந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அறிந்து கொள்ள ஒரு சந்நிதி எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது.
புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடைவே இச்சபையில் சேருகிறாய். அந்த தனித்தலைமை சிறப்பை உன் தலையில் பதிக்கவே நாம் வந்து இருக்கிறோம். அதற்கு வேண்டிய மெய்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகிற கலாசாலையே நமது மெய்கல்வி கலாசாலை. நம்ம எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரியாம இருந்த நம்மள தெய்வீகத்தை அறிஞ்சு கொண்டுதான் நீ பிறந்திருக்க. அந்த தெய்வீகத்தை அறிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு சத்யுபிதான் வேணும். அது புராதன வாழ்க்கை. நம்ம எப்போ அந்த மூலவள நாட்டுல இருந்து அந்த தாய் வயிற்றுல இருக்கும்போது அந்த குவா அந்த சத்தம் கேட்குது, அந்த இடத்துல இருந்து அந்த மூலவள நாட்டுல நம்ம பிறந்தோம். ஆனா திருப்பி இங்க பூலோகத்துல வந்து எல்லாத்தையும் மறந்துட்டோம், மாயினால மறந்துட்டோம். திருப்பியும் அந்த அழியாத அந்த புராதன வாழ்க்கையை அடையணும்னா ஒரு குருவினானுடைய சந்நிதியில தான் சாரணும். அதுதான் அந்த பிரிவி பணியின் அஞ்ஞான மரணத்தை ஒழிக்கவும் மேலும் அவர்களுக்கு அழகையாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற ஜெயிப்பிற்கடி அவபகை அச்சத்தை ஜெயித்து அறிந்து ஓர் மெய்புரானை தேடி அறிந்து கெஞ்சி கேட்டாவது புரிந்து கொண்டு என்றும் விபதிர சரி விழுந்தான் என்ற பஞ்சேந்திராதனை அடக்கி வாசநாசம் மனோநாசம் என்ற ஜெயத்தை அறிந்து அழகமெனும் பதி ஞான வீட்டில் சாந்தி அறுது என்னும் பூர்வீக பூரண முழுமுதலம் அழியாறு சேராதித்து அன்பதுவே ஜீவ மக்கள் யாவருக்கும் அந்த குருவ சந்நிதி அடையிறதுதான் அவனோட முக்கிய கடமை. அதை மறந்துட்டு நம்ம திரியும் போது அது வரைக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் கோவில்கள் ஆதார அனுஷ்டானங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. அந்த மெய்குருவனை அடையிறதுக்கு அடையிற வரைக்கும் நம்ம நகரான விபூதியோ நகரான ருத்ராட்சத்தையும் அடைஞ்சு கொண்டு அது அவங்கள தேடி அறிந்து கெஞ்சி கேட்டாவது புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்றதுக்கு தான் வந்து இத்தனை பாடுவான்களும் தீர்க்கதரிசிகளும் நமக்காக தான் தெய்வம் அனுப்பிச்சு கொண்டே இருக்காங்க. கட்சிப்பா அவங்களே வந்து அந்த சிவபெருமானே வந்து நேரடியாக நமக்காக இந்த துக்கதேகம் தாங்கி வந்து நமக்கு அந்த பிரிவினை நீக்கிறதுக்கு உண்டான மருந்தையும் கொடுத்து கொண்டு இருக்காங்க. பிரிவினை பிறவி பெரும் கடலில் பிறப்பொழியா பாவியனி குடிதவிர்க்க வந்த குலகுருவாதம் நான் வருவேன். நாம் அதுக்கு தேவ சந்ததமாக இறைவனின் முத்திரை பெற்றவர் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் பால் அறிந்து கொள், நீ தப்பிப்பாய். அப்படி செய்யாமல் செத்தால் அப்புறம் ஒன்றும் இல்லை என்று நினைத்து செய்யாமல் செத்தால் அப்புறம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறாயே, அது இல்லவே இல்லை. எக்கோடு காலத்துக்கும் நரகத்தில் இருந்து அவஸ்தைப்பட வேண்டியது கட்டாயமாக வந்துவிடும். இன்னொரு முறை சொல்கிறோம், இப்பவே தப்பித்துக்கொள். எல்லா மதங்களுமே நினைக்கின்ற சாலையில் வல்லால் என்று வந்து விட்டார் தூங்கலையே அப்படின்னு ஆனந்தங்கள்லாம் பாடுவாங்க. அந்த அவஸ்தையிலேருந்து இல்லாமல் ஆக்கி அந்த வல்லாலெல்லாம் நம்ம வந்து அவங்களை பிரிச்சு கொள்ளணும். அவங்க கிட்ட என்ன கேட்கணும் எப்படி கேட்கறதுன்னே தெரியாது. அதனாலதான் வந்து இந்த அமுத கல்யாணம் மட்டும் அக்காவோட பாடினாங்க. இப்போ தானே தான் பயிரலா வேதம் வேண்டும், தனிமை தரும் சரிகை ஒழுக்கம் வேண்டும், ஆனான மெய்ஞான குருவே வேண்டும், அதனுக்குள் மதமகற்றும் தீட்சை வேண்டும், தேனான அந்தரகம் வேண்டும் நாளும், தெய்வப்பதி தேவர்க்கும் தெரிய வேண்டும், பாதமெனும் காமதேன் அருந்த வேண்டும், பதறாமல் பரமபதம் வேண்டினாரே. பரமபதம் அடையதான் நான் அந்த சபையில சேருகிறேன் அப்படின்னு அதுக்காக தான் நம்ம இந்த உடல் எடுத்து வந்து இருக்கிறோம். அது வேற எதுக்கும் தான் அவங்களும் தெற்கோட தாங்கி வந்தது நம்மள எல்லாம் இந்த பரமபதத்தில் ஏற்றத்துக்காக தான். ஆசான் சொல்லானதுன்னா நம்மதே அறிவு நம்மதே, அந்த தேகம் நம்மது என்று சதா நினைவில் இருக்கும் போது உலகென்று போய் மாற்றிக்கொள்ளும். அந்த நினைவில் இருக்கும் போது நம்ம தெய்வ பதிப்போக்கம் நம்ம சேர்ந்து அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி புத்தி பெறுவது மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். ஆதியே துணை. சர்வகால சர்வவேத சர்வ மூலமந்திரங்களும் நிரூபக செயலாதிக்கத்துடன் விளங்கும் சம்மத மதத்தில் நம் எல்லோரையும் ஆக்கி வைத்திருப்பதோடு சுத்த சமரச சமத்துவ சாந்தி நன்னிலை பெருக்காதிக்க மதிவாழ்வினை கைப்பற்றியுள்ள அனந்தர் குலம் என்ற சத்திய தேவ பிரம்ம குலத்தில் ஆக்கி வைத்துள்ள நமது குலதெய்வம் பிரம்ம பிரபாசனை வழி தொலையாண்டவர்களின் திருவடி போற்றி பணிந்து அவர்களின் உத்தரவு பெற்று நம்முடைய அக்கா அவர்களுக்கு இந்த கற்பக தெருவில் கூடியுள்ள எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா வந்து வாக்கியம் 39
நம்ம என்ன எதுக்காக இந்த சபையில சேர்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். உன் பிரயோஜனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள ஒரு கொழுசனையில என்ன கேட்கறதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப தெய்வமே அவங்கதான் சொல்றாங்க, நீ புராதன வாழ்க்கையாக ஆத்ம சாந்தி அடைவதான் நீ இந்த சபையில சேர்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகதான் அந்த தலைமை சிறப்பை உன் தலையில் பதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். அதுக்கு வேண்டிய கல்வியை தான் அவங்க வழங்கிட்டு இருக்கிறாங்க, மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னு. அப்ப அக்கா சொன்னா ஜீவ தேகத்துல நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். மறுபடியும் இப்ப எங்க இருந்து வந்தோமோ சொல்லுவாங்க, நம்ம அவங்க ஜீவதத்துல இருந்து நம்ம இங்க வர்றோம். ஆனா இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம உலகங்கிற மாயையில மாட்டிட்டு அதுக்கு திருப்பி மறுபடியும் இப்ப லண்டன்ல இருந்து வரோம்னால மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணும். அது எது நம்ம வீடுன்னே தெரியாம இந்த உலக மாயையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அந்த ஜீவதேகத்துல எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். அதுதான் புராதன வாழ்க்கைன்னு அக்கா சொன்னாங்க. அந்த இது பண்றதுதான் மறுபடியும் அந்த எல்லைக்கு போறதுதான் அந்த ஆத்மா சாந்தி அப்படிங்கிறாங்க. ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஈதுல பற்றி எவர் குலமெனினும் நித்திய வாழ்வும் நிமலம் நவலா முத்தலில் சரசி முனிவனவான்னு வரும். பிறவி என்னும் கரைகாண அகண்ட இருட்கடல் சிக்கி தவிர்ப்பதை மீட்கும் கப்பலாக நம் தெய்வம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அழியாப்பதி குடியேறி வாழ்வாக விளங்கும் நெடுந்திரணக்கரை ஏறுவதற்கு அரிய மரக்கலமாக நம் தெய்வங்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வாசனாஜயம் மனோநாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அருங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி என்னும் சாலாமத்தை அடைவது நம்ம அந்த சீவிய வாழ்வில் முயற்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் கிட்ட கடன் வாங்கி வந்தான். வித்யாதத்துவங்கிற 7 வகை அமானிதத்தை கடன் வாங்கி இந்த உலகத்துக்கு வந்துட்டான். ஆனா என்ன அவனோட பெரும்பயன் என்ன அப்படின்னா, ஒரு மெய்யரு புரிகிறானை தேடி அடைந்து விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேந்திரிய ராக்குதர்களை அடக்கி வாசனாஜயம் மனோநாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக பூரண சுயராஜ்ய இன்பத்தை இச்சீவிய வாழ்வில் முயற்சித்து அடைவதுவே பிறவி பெரும்பயன் அப்படின்னு எழுத்துல பாக்கி 322 தெய்வமர்கள் எழுதியிருக்காங்க. மனுக்குலத்திற்கு மெய்வழியின் அருட்பரிசு எத்தனையோ பரிசுகள்லாம் நமக்கு வழங்கிட்டே வர்றாங்க. மதிப்பில் அடங்க மாணிக்க பரிசு, மனுக்குலத்தின் மெய்வழி அருட்பரிசு அப்படின்னு. அப்ப அந்த சாந்தி அடையல்ங்கிற இத எப்படி மறந்தாங்க இந்த உலக மக்கள் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இந்த பொய்க்குறமார்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அவங்களாலதான் இந்த சாந்தி அடையல்ங்கிறது இந்த உலகத்துல மறந்தே போயிடுச்சு. அற்ப சோம்பலினாலும் அழிவுலக பராக்கினாலும் சம்பாதனைக்கும் மதிப்பெண்ணுக்குமாக தெரியும் பொய்க்குறமார்களின் அந்த பிரகடன செயல மக்கள் மறந்துட்டாங்க. அப்புறம் கடவுளே இல்ல அப்படின்னு நாஸ்திக தன்மை வேற. அந்த காலத்திலயாவது கடவுள் இருக்குதுன்னாங்க, ஆனா அந்த கலிகாலத்துல கடவுளே இல்லன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நாஸ்திக கொள்கை நாடெங்கும் பரவி வருவனால அறவே மறந்துட்டாங்க. அப்ப அந்த மக்களை தெய்வம் என்ன சொல்றாங்க, அந்த இறுதியில எல்லாரும் அந்த நரகத்திலேயே புகுவதை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்களாம் உலக மக்கள் எல்லாம். அந்த பொய்யாகிய உடை நடை நாமஞ்சோட அந்த புற செயல் தான். அகச்செயல் என்ன செய்யணும்னு அந்த உலகத்துக்கு வந்த காரியமே மறந்துட்டு அந்த அமானிதஸ் அநியாயக்காரர்களாய் வாழ்நாளை வீழாக்கி இறுதியில நரகத்துல புகழ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த இதுல தெய்வம் ஒவ்வொரு மயில் இனங்கா கோயில் இனங்கா அப்படி எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க நம்ம தெய்வம் வந்தோம். அப்ப நம்ம தெய்வம் ஒரு அந்த வான்மதி குரல் வாக்கியத்துல எடுத்து காட்டுறாங்க. உலக ஆபத்து நெருங்கிட்டு இருக்குது, உலகமே அழிய போற ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம எதுல அனுபவிச்சிருக்கோம் தெய்வம் கரெக்டாவே சொல்றாங்க. நீ எதுல அனுபவிச்சிருக்கனா வீடு, இப்ப காலையில எந்திரிச்சோன்னா அங்கங்க ஒட்டடை அடிப்போம், எங்கெங்க இது இருக்குதுன்னு அதைதான் நம்ம செய்வோம். எதுல வந்திருக்க உங்களோட வீடு மன சொத்து சுதந்திரங்கள் அது மேலதான் நீ அனுபவிச்சிருக்கிற. ஆனா அது ஒண்ணு கூட உதவாது. அது ரெண்டாவது என்ன அனுபவிச்சிருக்கிறோம்னா நம்மளுடைய தாய் தந்தை கணவர் பெண் பிள்ளைகள் இடத்துல அனுபவிச்சிருக்கிறோம். அவங்க இந்த ஆபத்து நேரத்துல அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க தெய்வம். அதுக்கப்புறம் நம்ம அங்க குலங்கள் மேல நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அந்த ஆபத்து நேரத்துல கூட தெய்வம் அதுல பிரியாது இருந்து உங்க அந்த குலங்கள் வேண்டிய உதவி எல்லாம் செய்யுது. அப்ப அந்த இடத்துல எடுத்துக்காட்டுறாங்க, நம்மை குறைவாக நினைப்பார்கள் என்றோ மேன்மையாக கருதி புகழ்வார்கள் என்றோ நினையாமலும் எந்த பிரயோஜனத்தை எதிர்பாராமலும் இரவு பகல் ஓயாது
உங்கள் ஏவலுக்கு பணிந்து அவை நடந்து வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது நம்ம கிட்ட எதிர்பார்த்துதான் நம்ம அங்க குலங்கள் நம்ம செய்யாமலே எல்லா வேலையும் நமக்கு அடிபணிந்து செஞ்சுட்டு வருது. அங்க கோலங்களும் அப்படி பணிஞ்சு வர அங்க கோலங்கள் யமனுடைய சந்திப்புல தாங்க முடியல. அவருடைய போர அமளி எதிர்த்து நிறுத்த முடியாமல் உங்களை கைவிட்டு விடுங்க. இப்ப எல்லாம் கைவிட்டாச்சு. வீடு, வாசல், சொத்து, தாய், தந்தை, நம்ம அங்க குலங்கள் எல்லாமே கைவிட்டுருச்சு. அப்ப அந்த தேவ அங்கம் தான் உங்களை ஆண்டு கொண்ட குருமூர்த்தமாகிய தேவ அங்கம் தான் அந்த நிற்கிற நேரத்தில் உதவ முன் வந்து நிற்கும். அந்த தனிக்கருணை தேவ அங்கத்தின் மீது எத்தகைய வஞ்சமில் காண்டொழுகும் அன்பு நீங்கள் கொள்ள வேண்டும். அந்த ஒப்பற்ற அன்பு உங்களை யமன் கையில் இருந்து மீட்டு சிவன் கையகத்திலே ஆக்குவதே அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மந்திர வசனம் அன்பே சிவம் என்ற மந்திர வசனம் சிவபதி செம்மல்களால் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. முன் வந்த பாரவான்கள்ல அன்பே சிவம் சொல்றாங்க. ஆனா நம்ம எதுல வச்சிருக்கோம்? நம்ம உடம்பு மேலதான் வச்சுட்டு இருக்கோம். உங்கள் உடல் பொருள் ஆவி முதலியவற்றின் மேல் நீங்கள் வைக்கும் அன்பை விட மேலோங்கிய நிகரற்ற அன்பு அந்த ஜீவ ரட்சராகிய தேவ அங்கத்தின் இடத்தில் நீங்க வைக்க வேண்டும். இக்காரகசாலையில் ஜீவகாரமான ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்து மதியுக ஜீவ ஆட்சி நடத்தி வரும் அத்தேவ அங்கம் உங்களை தமது அங்கத்தினர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் எந்த உன்னத லட்சியத்தை குறிவைத்து அது அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று ஓரளவுக்கு உங்கள் அறிவுக்கு இப்போது விளங்கும். இந்த மேலாம்பர அறிவு உங்களுக்கு வரட்டும் என்றே காத்திருந்து இந்த தேவரகத்தை வெளியாக்கிறோம் அப்படின்னு வான்மதி குரல் வாக்கியம் 121 நம்ம தேவர்கள் அருளி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வணக்க நேரத்துல நம்ம எதுக்காக தெய்வம் சொல்லியிருக்கிறோம், இந்நாட்டில் இங்கே எமபலரை மாற்றும் இறைவா போற்றி அந்நாட்டினுக்கு வித்தெடுக்க அரசை போற்றின்னு சொல்றோம். அப்ப அந்நாட்டினுக்கு வித்தெடுக்கிறதுக்கு தான் அவங்க நம்ம இவ்வளவு வணக்கெல்லாம் செய்யறது எதுக்காக அப்படின்னா அந்நாட்டினுக்கு வித்தெடுக்கிறதுக்கு தான் அவங்க இறங்கி இருக்காங்க. யுகமாய் யமனனுகா வித்தெடுக்க அகமாகி மூலம் ஜெகத்தில் உற்றதிங்கேயம். அந்த சத்திய மேடை திருவசனத்துல போட்டிருக்கும். யமனனுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பின்னாற்ற தீட்டுக்குரியது என நிலை நிற்பதில்லை அப்படின்னு சத்திய மேடை மேல தெய்வம் அவர்கள் இத எடுத்து காட்டி இந்த அரண்கொழுந்த மதியேறியுள்ள இந்த இது யாராவது எழுதி வைக்க துணி வருமா? அது எதை காட்டுதுன்னா அவர்களின் அரண்கொழுத்த மதியேறியுள்ள அவர் தவசருக்கு எல்வா காட்டுகிறதுன்னு அருளமுதம் வாக்கியம் 307 தேவமக்கள் அருளி இருக்கிறாங்க. கொடையப்பூர் பக்கம் 15 சர்வ உலக உயிர்கோடிகள் அவரவும் மரளி கை அடக்கமே. அந்த மரளி எமது கை அடக்கம் இந்த செயலை வைத்துத்தான் நமது மனத்திற்கு தந்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த சாந்திங்கிற அந்த சலாமத்தை அடையிறதுக்குதான் நம்ம இதுக்கு சேர்ந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க மின்னி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த சலாமத்தை அடைந்ததுக்கு என்ன? இப்ப ஒரு மரத்துல காய் இருக்குது, பழுத்தோட பழுத்துச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த சலாமத்தை அடைந்ததுக்கு என்ன அந்த இதுன்னா அந்த சொர்க்கலோகத்துக்கு வித்தா ஆகுறாங்க. அதோட நிறம் மஞ்சள் அப்படின்னு தேவமக்கள் ஒரு வாக்கியத்துல அருளமுத வாக்கியம் 249 எடுத்து காட்டலாம். வித்திலிருந்து ஒரு மரம் உண்டாகிறது. மரம் வளர்ந்து பூ பூத்து பிஞ்சு உண்டாகி காயான பின் பழுத்து மஞ்சள் நிறம் வருகிறது. அற்ப பொருளாகிய வித்துக்கே நிறம் உண்டு எனில் மனிதன் அடுத்த யுக வித்துக்காக வருவதற்கு பிரம்ம வித்துக்கு நிறம் இல்லாமலாயிருக்கும். இப்படி அடக்கத்தின் போது மஞ்சள் நிறமானதான் அப்படி மஞ்சள் நிறமாயிரும். அப்படி இளமையை பூத்து நான் எங்க பாட்டி இதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அவன் அடுத்த யுகத்திற்கு வித்து ஞான பழமாகிய வித்தை தான் பூமாதேவி தீண்டாமல் தன் மடியில் வைத்து பாதுகாத்து மென்மேலும் அழகை கொடுத்து வருகிறான். ஞான பழம் சொல்றான். ஞான பழனியப்பா சொல்றாங்கன்னா அதெல்லாம் என்னமோ இதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இதுதான் ஞான பழம் தெய்வம் சொல்றாங்க. வந்த பாரவான்கள் எல்லோரும் மறைந்தார்களே, அவர்கள் இந்த பூமியில் தான் தங்கமாக்கப்பட்டு உள்ளார்கள் அப்படிங்கிறாங்க எல்லாரும். இப்படி உன்னை மங்களமாக்கி யுகவித்தாக மாற்றியது அந்த சிவனாரிடத்தில் அவிநாசி அப்பரிடத்தில் கொண்டிருந்த அன்புதான். அதனால் தான் அன்பே சிவம் அப்படின்னு வழங்கப்பெறுதுன்னு அருளமுத வாக்கியம் 249 அருளி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று அக்கா ஒவ்வொன்னா பாட்டேன் தெய்வம் அவர்கள் பாட்டையா
இது பண்ணிட்டு வரும்போது எனக்கு அப்புறம் பேசவே முடியல. நம்ம இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன தோணுச்சு, இவ்வளவு வருஷம் 50 வருஷமா தெய்வம் வந்து பிரிஞ்சவனே அவங்க பாட்டியாலே அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு ஒவ்வொன்றையும் நொணுங்கி 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 ஒவ்வொன்றும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் கூட நம்ம அந்த 50 வருஷத்துல ஒரு நாள் கூட நம்ம நினைக்கவே இல்லையேன்னு நேற்று ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் சரி நானும் ஒவ்வொன்றா நம்ம என்ன நினைச்ச தெய்வத்து கூட இது பண்ணோம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எங்க அப்பா முதல்ல சாலைக்கு போனது. அப்பாலாம் எங்களை டிசம்பர் மாசம் 1970 அப்பாவும் சந்திரசேகர மாமாவும் போய் முதல்ல சேர்றாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி பிறந்து 40 குழந்தை பிறந்து 40 நாள் கழிச்சுதான் சாலைக்கு வரணும். அதனால வந்து ஜனவரி 7ஆம் தேதி 1971 சந்திரசேகரன் குடும்பம் எங்க குடும்பம் எல்லாம் ட்ரெயின்ல போய் முதல்ல தெய்வத்தை வந்து அப்பதான் பாக்குறோம். அவ எல்லாம் என்னுடைய தந்தையார் வந்து இவங்கதான் வந்து கடவுள் அப்படின்னு இப்ப இனிமே வந்து கீழே தொட்டு கும்பிடணும் அப்படின்னு வந்து சொல்றான். எனக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து இது வரைக்கும் கோயிலுக்கெல்லாம் போனோம், எந்த சாமியும் நடந்தது இல்ல, கடவுள் எப்படி நடக்கிறாரு பேசுறாரு நல்லா இதெல்லாம் பண்றாருன்னு ஒரே அதிசயமாவே தான் இருந்துச்சு முதல்ல போகும்போது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என் தம்பிக்கு வந்து பெயர் வைக்கிறது அப்பா வந்து கேக்குறாங்க. அப்ப எனக்கும் பேர் வைக்கணும், எனக்கு வந்து பவானின்னு பேர் இருந்தது. அந்த பேர் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு எப்படியாவது என் பேரை மாத்தணும்ட்டு எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தெய்வத்து பேர் முன்னாடி போய் அப்பா வந்து பேரு என் தம்பிக்கு வந்து சாலை ஜெயசுந்தரம்னு பேர் வைக்கிறாங்க. அவனுக்கு வந்து அவங்க திருக்கரத்தாலேயே சக்கரை எடுத்து வாயில ஊட்டுறாங்க. அப்ப எனக்கு வந்து சாலை முத்துவலின்னு பேர் வச்சுட்டு சக்கரை அவங்க திருக்கரத்தாலேயே சக்கரை எடுத்து என் கையில கொடுத்து வாயில போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு, அவங்க ஏதோ இந்த பேரை மாத்திட்டு நமக்கு ஒரு புதுசா பேர் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வைகாசி திருவிழா 71 எல்லாம் போகும்போது வைகாசி திருவிழா முதல்ல செய்வர்கள் வந்து அவங்களே சாமியார் வேஷம் போட்டு நடிப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு 3 வருஷம். அதுக்கப்புறம் அந்த நாடகத்துல நடிச்சவங்க எல்லாம் வந்து அமுது கொடுத்துட்டு வாழைப்பழம் தீர்த்தம் போட்டு அமுது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைகாசி திருவிழால வந்து அந்த புத்தாடை அணிஞ்சு வருவாங்க. அப்ப வந்து அந்த அக்கா பாடினாங்களே அந்த நட்டு நட்டுறாங்க, அந்த பாடல் பாடிட்டு தெய்வத்தை வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அந்த இது வந்தது. அப்ப என்னோட தாயார்ட்ட கேட்ட போது ஆமா வைகாசத்துல தான் அடிச்சுட்டு வருவாங்க, உபதேச சபையும் போது நாங்க வந்து பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் இருந்து அந்த பாடல் பாடி தெய்வத்தை வந்து நாங்க அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆடு மேய்ப்பு திருவிழா போனெல்லாம் தெய்வம் அந்த அந்த ஆடு மேய்ப்பு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு குடிவட்டா கொச்சி அந்த இதை பார்க்கும் போது எல்லாரும் கதறி அழுவோம். அந்த காட்சியை காண்றதுக்கு மனசு வந்து சரிக்காது. அப்புறம் வந்து பாசுபத கங்கண திருவிழா போது அந்த சுத்தி வந்து இலை போட்டு தட்டி போட்டிருப்பாங்க. எல்லாரும் அனந்தங்கள்லாம் வந்து சுத்தி தினமும் பெரியவங்க எல்லாம் அரவணை வர்றாங்களே, ஆனா சின்ன பசங்க எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப அந்த பாசுபத கங்கண திருவிழா போது மட்டும் அந்த தெய்வம் அங்க வந்து தவத்துல இருப்பாங்க அந்த தவமாளிகையில. அப்ப சுத்தி வர வந்து அந்த நின்று அந்த இடத்துல வந்து தெய்வம் வரும்போது அந்த தரிசனம் தருவாங்க. அந்த நகார அடிச்சு வந்தோன்னா அவங்க வருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து 12 மணி வரைக்கும் தவத்துல இருப்பாங்க நைட்டெல்லாம் வந்து அவங்க தெய்வம். அதுக்கப்புறம் தவமாளிகையில இருந்து ஆலயத்துக்கே வந்து அவங்களால நடக்க முடியல தவமாளிகை வரைக்கும். அப்ப அந்த பாசுபத கங்கண திருவிழா போது அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அம்மா சொன்னாங்க காலில் வந்து கொலுசு போட்டிருப்பாங்க ஆண்டவங்க அப்படின்னா அழகா அந்த ஒண்ணு அந்த மயில் கலர் ப்ளூ இல்லைன்னா பச்சை கலர் போட்டு வருவாங்க அந்த இதுல வந்து. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த தவம் கலைஞ்சு வருவாங்க ஆலயத்துலதான் அப்புறம் தவம் இருந்தாங்க. அப்ப வந்து அந்த ஆதி வைத்தனக்காக திரைவிலகி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த துந்தனி முடிஞ்ச உடனே திரையை விலக்கி வருவாங்க. அப்பதான் அந்த கண்டேன் தெய்வாவை கடை செய்யறேன்னு சொல்லுவோம். அவங்க திருமுகத்தை பார்த்தோன்னே அந்த காட்சியெல்லாம் ஞாபகத்துல வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் திருவிழா போது தெய்வம் வந்து அந்த இது கொடிக்கம்பத்தை வந்து 3 தடவை வேலை வந்து அப்புறம் தீபாலங்கர் மாமா வந்து அந்த இத வந்து தெய்வம் திருக்கரத்துல கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த கையில தூக்கி அதை காமிப்பாங்க. அப்ப காமிச்சோடனே எல்லாம் பொங்கல்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் பொங்கல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் வந்து நாங்க இருந்த போதெல்லாம் வந்து தெய்வமும் பெரியமாவும் வந்து ஒவ்வொரு பொங்கலா
அந்த முக்கூறு கத்தி கொண்டு மாலையில தான் பொங்கல் நடக்கும். அந்த காட்சியெல்லாம் எனக்கு வந்து நினைவுக்கு வந்துச்சு. முக்கூறு கத்தி வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் வந்து 2 பேருமே வருவாங்க, பெரியம்மாவும் வருவாங்க, தெய்வமும் வருவாங்க. அதுக்கப்புறம் செல்வ பொங்கல்லாம் வந்து அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாம் வந்து நாங்களாம் வந்து கோலாட்டம் எல்லாம் அடிச்சிருக்கிறோம். தெய்வம் வந்து ஆசனம் போட்டு அங்க முன்னாடி அமர்ந்திருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் என் கண் முன்னாடி வந்துச்சு. அப்புறம் புரட்டாசி திருவிழா போது அந்த வெள்ளி ரதத்துல தெய்வம் வந்து வருவாங்க. அப்ப எங்க ஒவ்வொரு எல்லா அனந்தர்களும் அங்க வந்து அந்த அரிசி பருப்பு எல்லாம் வச்சிருப்பாங்க. எங்க இது முடிஞ்சவொடனே நாங்கெல்லாம் சின்ன பசங்க அந்த பக்கம் கடைசி வரைக்கும் தெய்வம் போவாங்கன்ட்டு நாங்க ஓடி போய் அந்த கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் கார்த்திகை தீப திருவிழா போது ஆனா அம்மா சொன்னாங்க தெய்வம் தான் வந்து முதல்ல தீபம் ஏத்துவாங்க அப்படின்னாங்க. அது அம்மா கிட்ட இருந்தீங்க, நான் வந்து அதை சரியா பார்க்கல. தெய்வம் தான் முதல் தீபம் ஏத்துவாங்க. இப்ப அதுக்கு பதிலா அவங்க மகன் வந்து ஏத்துறாங்க, திருமகன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு திருவிழா போதும் அப்படியே அந்த சாலை முழுதும் பஸ் தான் இருக்கும். அப்பெல்லாம் அந்த காலத்துல வேலூர்ல இருந்து வர பஸ், ஈரோட்ல எங்க இதெல்லாம் வந்து ஈரோட்ல இருந்து வரும் அந்த பஸ். ஒவ்வொரு பஸ்ஸும் வரும். அப்ப ஒரு தடவை வந்து ராஜகம்பீர பிரசங்கம் போனது அது வந்து ஞாபகம் வந்தது. எங்க ஈரோட்ல இருந்து நாங்க ராஜகம்பீர பிரசங்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மதுரையில உள்ள அந்த இதெல்லாம் போய் பார்த்தது அது ஒரு ஞாபகத்துல வந்தது. அந்த திருக்கண் அறைன்னு ஒண்ணு தெய்வம் உபதேசம் நடங்கிறதுக்குன்னு ஒரு பாதாள அறை ஒண்ணு கட்டியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஆலயம் மாற அரசு மாறும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தது ஞாபகம் வந்ததுக்கா. நமஸ்காரம்க்கா. உங்களால எனக்கு பல இது வந்து நினைவுல வந்துச்சு. இவ்வளவு 50 வருஷம் நான் இது வரைக்கும் நினைக்கவே இல்லை. நான் என் நேரத்தெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது நம்ம ஒரு நாள் கூட தெய்வத்தை பத்தி நினைக்கிறதே இல்லையா, 50 வருஷம் ஆகுதுன்ட்டு நேற்று உட்காந்து எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தாக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். இறைவனின் தெய்வ குடும்பத்தை இந்த பூமியில் உண்டாக்கி நடாத்தம் பெற்று வேதத்தின் சரிதத்தை வெளியாக்கி புராதன மொழியாகவும் முதல் மொழியாகவும் விளங்கி வருகின்ற முதல் நூலாக அகில மனக்குளங்களுக்கும் வானாட்டிலிருந்து பொக்கிசமாக இறங்கி அருளிய கத்தாரி கர்த்தர் கல்கி மகதீர் மூக்குவெளியை மூச்சோடாத அவவல்லமுடைய ஓர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் அவருடைய திருவடியை வணங்கி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அக்கா நம்ம சபையில நமக்கெல்லாம் எடுத்து அழகாக விளக்கிட்டு நான் பங்கிக்கிறேம்மா. அனைவருக்கும் நமஸ்காரம், அக்காவுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம தெய்வம், நம்ம வந்து மனிதனாக ஏன் பிறந்தோம், நம்மளுடைய கடமை என்ன, அந்த கடமை என்ன, அதை நம்ம அதை வந்து எப்படி யார் மூலமாக அவங்க நம்ம படிச்ச அந்த திருவுருவே நமக்கு உருவம் தாங்கி வந்து நம்மளை எல்லாம் அந்த கடமையை உணர வைத்து அந்த மனிதனாக நலனாக இருந்த நம்மை மனுவாக்கி தேவனாக்கி அந்த ஈசனாக ஆக்கக்கூடிய அந்த நாதத்தின் மூலமாக நம்ம உணர்த்தி அந்த பேரின்ப நாட்டுக்கு அழைத்து செல்கிற அந்த திரு கருணை உள்ள கொண்ட நம்மளுடைய காருண்ய வள்ளல் நம்மளுடைய தாயின் மிக்கா கருணை கொண்ட நம்ம பெருமாள் அவங்களுடைய அந்த திருச்செயலை பத்தி மிகவும் அழகாக சொன்னீங்கம்மா. அப்போ வந்து திருவாக்கியமை 33 இருந்து சொன்னீங்கம்மா, உன் பிரயோஜனத்தை அடைந்து நீ அடைந்து கொள்ள, உன் பிரயோஜனத்தை அடைந்து நீ அடைந்து கொள்ள. அப்ப நம்மளுடைய பிரயோஜனம் என்ன, மனிதனாக பிறந்தவருடைய கடமை என்ன, நாம் மனுவாக ஏன் பிறந்தோம், நம் கடமை என்ன, அதை அறியறதுக்கு நம்ம தேட்டமுற்று நம்ம வந்து அதை அறியக்கூடிய ஒரு கல்வி, அந்த கல்வியை அறிந்து அதன் மூலமாக நம்மளுடைய பிரயோஜனம் என்ன, நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத அதை உணர்ந்து அதை அடைந்து கொள்ள ஒரு தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள. தெய்வீகத்தை அப்ப நம்ம வந்து மனிதனாக பிறந்தோம், நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு நம்மளால உணர முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு ஆசானை தேடி அடைந்து கெட்டி கேட்டாவது அவருடைய இடத்தை நம்ம இது படியும்படி செய்து அவங்க மூலமாக நமக்கு தெய்வம்னா என்ன, நாம வந்து வெறும் விலகுல உலக காரியங்கள் உள்ள அந்த இதையே நம்ம வணங்கி வந்த நம்மளுடைய அந்த மனதையெல்லாம் மாற்றி அந்த அக இருளையெல்லாம் மாற்றி தெய்வம்னா என்ன, நமக்கு இறுதியில் வரக்கூடிய அந்த யமவாதியை அந்த யமன் கையிலிருந்து நம்மை மீட்டு அந்த பரமத்தில் ஆக்குகிறது அரிய பெரிய செயலை செய்யக்கூடியதுன்னா தெய்வம் அப்படின்னு நம்ம அடைச்சு அந்த கோடி சூரிய பிரகாசத்தை அடைந்து அந்த தெய்வீகத்தை அடைந்து கொள்ள
கொள்ள நம்ம ஒரு குரு சந்நிதியில போய் அந்த குருவிட்ட போய் என்ன கேட்பது, எப்படி கேட்பது, என்ன அந்த குருவை அடைந்திருக்கவும் நம்ம அவங்கள்ட்ட என்ன கேட்க வேண்டும். தெய்வமே இந்த விதியை விட்டு மதியின் மேல் ஏறி செல்ல தரையாகி அந்த யமவாதியை கடந்து செல்ல ஒரு மரக்கலமாக நீங்கள் எங்களுக்கு இருந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த யாரும் அடைய முடியாது, யாரும் அணுக முடியாத அந்த யமபதியிலே தங்களுடைய திருவருள் திரு வசிப்புத்தத்தை எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த நீதியில பரப்பொருட்டு நம்மளுடைய தெய்வத்துக்கு நம்ம கேட்கணும். அதான் கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து யார் மூலமாக நமக்கு தெரியுதுன்னா, நம்ம அந்த ஆசானின் கருவறையிலிருந்து அந்த மறுபிறப்பு பிறந்து அவங்களுடைய அருளமுறை அறுத்து கொண்டே இருக்கும்போதுதான் நமக்கு வந்து அந்த தெய்வ சன்னிதியில நம்ம தெய்வத்துல என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க. அப்போ அந்த சாந்தின்ற அந்த புராதன அந்த சொத்தாகி அந்த சாந்தின்ற தலாபத்தை நம்ம தலையில ஏற்றி வைக்கணும். நம்ம அந்த நிலைக்கு நம்ம தெய்வம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அதை எப்படி கேட்கணும், அவங்களுடைய அந்த திருவாக்குகளை நம்ம எப்படி கேட்கணும், நம்ம செவித்தலை திறந்து வைத்து அந்த செவித்தளவை திறந்து வைத்து அவங்களுடைய அந்த சத்திய வாக்கிற்கு நேராக நின்று அவங்களுடைய உத்தரவுக்கு இணங்கி பணிந்து சித்தவனை பிழைக்க வைக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி அதை ஒரு ஆர்வத்தோடு நம்ம கேட்போமோ அது போல நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவாக்கியங்கள் அந்த அச்சுக்குரிய திருவாக்கியங்கள் அந்த தேவ ரசையை பிறக்கும் போது நாம வந்து அந்த வார்த்தைகளை அவ்வளவு ஆர்வத்தோட நம்ம கேட்கணும். அந்த அவங்களுடைய திருவாக்கியங்களை கேட்கும் போதும் பேசும் போதும் நம்ம அங்க குளமெல்லாம் ஆத்திரம் கொள்ள நம்ம பேசணும். அதுதான் நம்மளுடைய ரட்சிப்புக்குரிய வழி, நம்ம மீட்புக்குரிய வழி அப்படின்னு நம்ம தெய்வ சன்னிதியில வந்து நம்மளுக்கு அதை கேட்பது, எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்பதை நமக்கு அறிவிக்கக்கூடியதே நம்மளுடைய ஆசான அவங்களுடைய செவி உணவு. நம்ம தெய்வம் அவங்களுடைய திருத்தன்மையால தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம தெய்வம் நமக்கு அந்த புராதன மொழி அந்த தெய்வ அந்த சாந்தியினம் சலாபத்தை அதாவது நம்மளுடைய மன இருளை நீக்கி அந்த மறைபடாத அந்த திருவிளக்கு ஏற்றி சாந்தியினம் வாடாத தீபத்தை ஏற்றி எழுத்துக்களை வைத்து பாட்டுக்களை பாடி அந்த இருளை எல்லாம் ஓட்டி நம்மள அந்த புருஷேற்றத்தில் ஏற்றிக்கக்கூடிய தெய்வமாக கருணை உள்ள குழந்த தெய்வமாக நமக்கு அந்த சாந்தியை நம்ம தலையில் ஏற்றி இருக்கிறாங்க. அப்ப அதற்கு வேண்டிய கல்வியை நம்ம பழகுவதற்காக நம்மளுக்கு அந்த மெய்கல்வி கலாச்சாரையை மனிதனாக பிறந்த எல்லோருமே அந்த மெய்ஞானியாக இருக்கணும், அந்த மெய்ஞான வாழ்க்கை பெறணும், அந்த உண்மையான திருநத்தை பூசிக்கொள்ளணும், அந்த புராதன வாழ்க்கையாகி அந்த ஆத்ம சாந்தியை அடையணும். அதுக்காக நம்ம அந்த தெய்வ சபையில நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த ரோசிலா காலத்துல நம்ம இறைவனோட தேர்ந்தெடுக்கோம். அந்த இறைவனுடைய அந்த நிலை அவங்களுடைய அந்த திருவடியை திரும்ப அடையணும். அப்ப அதற்குரிய கல்வியை நம்ம அறியணும். அப்ப அந்த ஜீவித வாழ்க்கையில நம்ம ஏற்றி வைக்கிறதுக்காக தான் நம்ம தெய்வம் அவங்களே திருவுருவம் தாக்கிட்டு நமக்கு வந்து அருத்துணையாக இருந்து அந்த தெய்வவாதி நீக்கக்கூடிய அந்த இறுதியை நம்மளுக்கெல்லாம் காக்கக்கூடிய தெய்வமாக இருந்து நம்மளெல்லாம் அந்த பிறவி கடல்ல வந்து மூழ்க விடாமல் நம்ம எல்லாம் தடுத்து காக்கக்கூடிய மரக்கலமாக இருந்து நம்ம எல்லாம் அழியாவதை குடியிருக்கக்கூடிய தெய்வமாக அந்த வந்திக்கக்கூடிய வசந்த காலமாக இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு அந்த பிறவி மாற்றக்கூடிய நம்மளெல்லாம் அந்த பெருமாள் கதை செல்லக்கூடிய ஒரு பெருமான் நமக்காக இந்த வசந்த காலத்தில் எழுந்தருளி வந்திருக்காங்க. அவங்க வந்துதான் நம்மளுக்கு அந்த ஆத்ம சாந்தியாகி அந்த சொத்தை வந்து நம்ம தலையை ஏற்றிக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஜீவித வாழ்க்கையில நம்மளெல்லாம் ஏற்றி வைத்து அந்த பேரிப்ப நாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக இந்த மெய்வழியில் நம்மை பழக்குவதற்காக நம்ம தலையை தட்டி பிறட்டி அதுல வந்து இந்த பிரம்ம வித்தியை வந்து பயிற்றுவதற்காக தான் நம்ம தெய்வத்துடைய பாடாக இருக்குது. அவங்க அவ்வளவு அறுபாடுபட்டுதான் நம்மளுக்கு அந்த பிரம்ம வித்தியை வந்து நம்ம தலையில வந்து ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ நம்மள எல்லாம் அந்த கருணை வள்ளல் வந்து எந்த ஒரு பாடும் இல்லாமல் இந்த உலகத்துல கோடியில் ஒரு குலமானாக சிங்கங்களாக ஆக்கி வைக்கிறாங்க. அவங்களுடைய அருள் அவங்களுடைய அந்த அருள் உரையை அந்த அவங்களுடைய ஓதி உணர்ந்து அந்த அவங்க நமக்காக விளக்கிய திருவாக்கிகளை கேட்டு நடக்கணும். அப்ப அதுக்காக தான் அந்த கல்வியை நம்மளுக்கு அந்த மெய்கல்வி கலாச்சாரையில கல்விங்கிறது வந்து தெய்வத்தை நம்ம தலையில் ஆட்ட வந்தது. அதை வந்து உலக காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து கல்வினா என்ன, அந்த சாகா கல்வியை நம்ம தலையெல்லாம் ஏற்றி வைத்து அதையெல்லாம் நம்மளுக்கு விளங்க வைத்து அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும்படி வைத்து அதை நம்ம தெய்வம் அதுக்கெல்லாம் உழவு சொல்லி அந்த கல்வியை நம்ம தலையில ஏற்றி வைக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கல்வியை கற்கும் போதுதான் மனிதனாகிய பிறந்தவனுடைய கடமை என்ன என்பது நமக்கு தெரிகிறது. கடமை என்ன அப்படின்னா ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேத தலையாகிய மூல மந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை ஒரு தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு குருபிரானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. அப்போ அவங்களுடைய தயவாலதான் அவங்க சகல தவாதிக்கமும் கைகூடும். அத்தகைய முக்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டார் என்றால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியிடத்தில் எப்படி நூலை
கோர்க்க முடியாதோ அதே போல அவங்க உள்ளத்தில் புகுத்த முடியாது. அப்போ நம்மளுடைய தெய்வம் நமக்கு கொடுத்திருக்க அந்த வாக்குவன்மையை அவங்களுடைய அருளமுதத்தை நம்ம தினமும் செஞ்சு நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு வந்து அந்த சாந்தி என்ற சலாமத்தை நம்ம செய்வோம் ஓதி உணர்ந்து உரைப்படி நடத்துறவங்களுக்கு நடந்தோம்னா அந்த தெய்வ கைலாய நாட்டிற்கு நம்மையும் அழைத்து செல்லக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நினைத்து அவங்களுடைய அந்த வேதத்தை அவங்களுடைய வாக்குகளை தினமும் நினைந்து நம்ம மனம் முடிச்சு தத்திக்கு உணர்ந்து கொண்டே உணர்ந்து அப்படின்னா மெய்ஞானத்தை வந்து நம்ம உணரணும். நம்ம மெய்யின்ப உணர்ச்சி பொய்யுணர்வு கொள்ளி மெய்யின்ப உணர்ச்சி பொய்யின்ப உணர்ச்சி மெய்யுணர்வு கொள்ளி அப்படின்ற மாதிரி நம்ம பொய்யிலேயே போய் நம்மளுடைய மனதை அலக்களிக்காம நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த அருளமுறை தினமும் பருவதன் மூலமாக அந்த மாதவ மருதம் பருவம் மூலமாக நம்ம வந்து அந்த மெய்ப்பொருள் உணரக்கூடிய அந்த வல்லபத்தை நம்ம தெய்வம் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நமக்கு வந்து அந்த பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த தரிசித்த அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நம்மளுடைய குரு பெருமான் நமக்கு அந்த குரு வந்து தரிசிக்கக்கூடிய கண்களை கொடுக்குறாங்க. அந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய நம்ம தெய்வத்தை தினம் நம்ம சந்தித்து வணங்கக்கூடிய அந்த வல்லபத்தை நம்ம தெய்வம் தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தெய்வம் தான் மந்திரமலையாக இருந்து நமக்குலாம் இந்த அருளை கொடுத்து அருளி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த ஓதுமறை தான் நமக்கு உண்மையாக நெறியாக இருக்குது. அப்ப நம்ம தினமும் நம்ம தெய்வத்தையே நினைத்து தெய்வத்தையே அவங்களுடைய எண்ணத்தோடையே இருந்து அவங்களையே பூசனை செய்து அவங்களையே குருவாய் கொண்டு அவங்க விதி முறைப்படி உணர்ந்து நடத்தோம்னா அவங்களையே நம்ம சென்று அடைவோம். இது மெய்யே அப்படின்ற நம்மளுடைய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு இணங்க தினமும் அவங்களை நம் மனதில் கொண்டு நம் பெருமான் அவருடைய திருவடியை போற்றி வணங்கணும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். சாகித்ய பதவியுடைய சத்தியம் வேண்டும், அதற்குரிய பத்தியம் வேண்டும். அப்போதுதான் தெய்வத்தின் நித்தியம் கிடைக்கும். தெய்வத்திலும் பயபக்தி இருக்க தைரியம் ஓடும். செவிக்கதவை திறந்து போட சாகசம் போக்கும். பூர்வீக புராதன பெருமையாகிய சாந்தி என்னும் வாடாத தீபத்தை அடையணும். பொற்காலம் போக்கும் இது புது வசந்த காலம். மனோவாக்கு காயங்கள் நாசமாக்கி நம்ம திருமணம் என்னும் அடக்கம் வாசமாகணும். விழாமல் தேவனை அடையணும். நெஞ்சம் நிகழ்ந்து உள்ளம் உருகணும். கண்ணீர் கசிந்து கள்ளம் கருகும். ஓதி உணர்ந்து படிக்கணும், அதன்படி நடக்கணும். மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி அடிக்கணும். நாம் அவரிடம் அடங்கி போகணும். தெய்வம் தவத்தை அளித்து அடக்கம் கொடுக்கிறார்கள். அருள்மழையை பொழிந்து அவத்தை அழிக்கிறார்கள். தவமாக போக இருந்த நம்மை சிவமாக்குகிறார்கள். அகரத்தை காட்டி சிகரத்தை ஏற்றி சைவமாக்குகிறார்கள். சாந்தி என்னும் சலாமத்தை சங்கல்பமாக்குகிறார். அன்பே சிவமாய் அன்பே தவமாய் தெய்வம் மட்டுமே நம் அங்கத்தை தங்கமாக்கிறார்கள். அரிய சீதனமான அமானிதம் என்னும் கடலை அளிக்கிறார்கள். பவத்தலையை வைரத்தலையாக மாற்றுகிறார்கள். பிறவி அறுத்து கரைகாணா கடலாய் அகண்ட அற்புதத்தை அளிக்கிறார்கள். இறைவனை தன்னுள் தன்னை அறியவே எண்ணில உலகில் பிறப்பெடுத்தோம். தெய்வத்திடம் என்ன கேட்பது என்று நமக்கு தெரியாது. இறுதி பரியந்தவரை தெய்வ நினைவோடு மறவாதவர்களின் கூட்டத்தில் தரத்தாட்டி வைக்க வேண்டும் ஆண்டவரே, அது மட்டுமே தெரியும். படிக்கிறோம், பாடுகிறோம், தெய்வத்தை உணர்ந்தோமா, தரிசனை கண்டோமா, ஜீவனை கண்டோமா? காண கொக்கு போல் ஒரே மதி வேண்டும். இறைவன் பிறர் பிடித்து விலகாமல் இருக்க அந்த விதி வேண்டும் என்று இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச நைவடித்தாரை ஆண்டவர் திருவாய் நண்பர்கள் சாதிகளின் கர்த்தாவை தெய்வமே குருநாள். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.